அடுத்த செய்தி என்னன்னு கேட்டால், இந்த முஸ்தபாங்கிற பேரில், முஸ்தபா ரஹ்மானிங்கிற ஒரு பேரில் ஒருவர் வந்து சில பதிவுகள் கொஞ்சம் காலமாக போட்டுகிட்டே வர்றார், மார்க்க சம்பந்தமாக போடுறார். நாம் வந்து அதை கண்டுகொள்வதே இல்லை. சில நேரங்களில் பதில் சொன்னால் கூட அதை குறிப்பிட்டு இதை கேட்பாங்க. அந்த வாதத்துக்கு ஒன்று சொல்லுவோமே தவிர அவரை சொல்லி அவர் என்ன சொன்னாருங்கிற அந்த அடிப்படையில் நம்ம பதில் சொன்னது இல்லை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், அவர் வந்து எந்த ஒரு மார்க் அறிவும் இல்லாத, எந்த ஒரு சிந்திக்கிற திறனும் இல்லாத, ஒரு அடாவடித்தனமாக ஒரு ரவுடியுடைய ஸ்டைலில் அவருடைய பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். ஒரு வாதம் வைக்கக்கூடிய விதத்தில் இருக்காது. இவர் அதுக்கு ஃபிட்டான ஆள் கிடையாதுங்கிற காரணத்தினால தான் அவருடைய இதுக்கு நம்ம எதுவும் சொல்லி வந்து பதில் சொல்றது இல்லை. ஆனால் இதை ரொம்ப அதிகமாக அவரை சொல்வதை கூட புரிந்து கொள்ளாமல் இன்னமும் கரெக்டாக சொல்றாரு போல இருக்குது என்று விளங்காத மக்கள் இப்போ பரப்புற காரணத்தினால இவர் சொன்ன அந்த என்னென்ன சொல்லியிருக்காரு, ரெண்டு விஷயம் இப்போ நமக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று, அந்த ஜும்மாவுடைய நேரம் இருக்குல்ல, அது லொஹருடைய நேரம் அல்ல, அதுக்கு முந்தைய சொல்லலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. நம்ம நிலைப்பாடு அதுதான். அதுக்கு ஒரு செட்டிங் கேள்வி உண்டாக்கி ஏதோ ஒரு தீபாவளிக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி அப்படி சுன்ன ஜமாத்துக்காரங்க செஞ்ச மாதிரி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவங்கெல்லாம், பழகுதா அப்படி செஞ்ச மாதிரி ஒரு கேள்வி ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு பதில் சொல்றோங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து அவர் தாறுமாற உளறி விட்டிருக்காரு. அது போக அந்த 107, 108 வசனம் தொழக்கூடாத பள்ளி வாசல்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து பிஜே மண்டையை கழுவுனாரு, பிஜேக்கு அறிவு உள்ள குரான் மீது இட்டு கட்டி விட்டாருன்னு சொல்லி என்னையும் சேர்த்து இழுத்து நினைஞ்சிருக்காரு, பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இவர் யாரு, இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன கெப்பாசிட்டியில் உள்ளவர் என்பதையும் அவருடைய வாதங்களையும் பேர சொல்லி அக்குவேர் ஆணிவராகத்தான் நம்ம என்ன செய்யணும், விளக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதில் வந்து இவரை பற்றி முஸ்தபா ரஹ்மானின்னு போட்டு பரப்புற சகோதரர் எப்படி பரப்புறாங்கன்னா, என்டிஎஃப் ரியாத்துன்னு போட்டு அனுப்புறாங்க. இவருக்கு என்டிஎஃப்க்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. என்டிஎஃப் ரியாத்துன்னு எதுக்கு பண்றாங்க, என்டிஎஃப் ரியாத்துன்னு காட்டி கொண்டால் என்டிஎஃப் ஆளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது போக சில ஆளுக்கு இவருக்கு என்ன அடைமொழி போட்டி பண்றாங்க. ஆசிரியர் இமாம் சவுதி இஸ்லாமிய கல்லூரி அல் ஹர்ஜ் ரியாத் சவுதி அரேபியா, இதை இஸ்லாமிய கல்லூரியில் இமாம் சவுதி கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருக்காருங்கிற மாதிரி இவரை பற்றி பரப்பும் போது, இந்த வீடியோ அனுப்பும் போதே இந்த டெக்ஸ்டையும் சேர்த்து அது ஒரு 2ஆம் நம்பர் வேலையில் அப்படி சேர்ந்து வருகிறது. ஆனால் இவர் வந்து ஒரு அலிஃபு பே நடத்துகிற மதரசாவை கூட தகுதியற்றவர். இவர் நான் ஆதாரத்தில் காட்டுவேன் உங்களுக்கு, இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி காட்டுவேன். மக்தபு நடத்துறது கூட ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து இவர் வந்து 2-3 வார்த்தையை கூகுள் ஆலிம் சாம்பாங்கள் அதில் உள்ளவர். இவர் கூகுள் அடித்து பார்த்துக்கிட்டு இதான் மார்க்கம்னு வழங்கி கொண்டு அதை உளரக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். அதனால இவர் பெரிய சவுதி பல்கலைக்கழகத்தெல்லாம் இருப்பாராங்கிறத நான் அவர் பேசுனதில் எடுத்து காட்டும் போது உங்களுக்கு சிரிப்பு வரும். அந்த தரத்தில் உள்ளவர் தான் இவர். இதே மாதிரி வந்து இன்னொரு முஸ்தபா ஒருத்தர் இருந்தார், அது என்ன சூப்பர் முஸ்தபா. அந்த சூப்பர் முஸ்தபாவது என்ன செய்வார்னா வாந்தி எடுப்பார். அவர் சொந்தமாக ஒன்றும் சொல்ல மாட்டார். அங்கேருந்து பாகிஸ்தானில் ஒருத்தர் உருதுல வாந்தி எடுத்ததை இவர் தின்னுட்டு தமிழில் வாந்தி எடுப்பார் முஸ்தபாங்கிறவர். அவராச்சும் கொஞ்சம் பரவாயில்லை, இன்னொருத்தர் சொன்னது அப்படி பண்றாரு. இவர் பயங்கர ஆய்வாளர் மாதிரி என்ன செய்வாரு, ஹதீஸை வாசிப்பாரு, உன்னோட கொண்டு வாசிப்பாரு, அர்த்தம் உன்னோட கொண்டு செய்வாரு, இத்தனை மொழிபெயர்ப்பு எல்லாமே தப்பும்பாரு. இப்படிலாம் சொல்லக்கூடியவராக இருந்தா அது சம்பந்தமான குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும்ல. அதையெல்லாம் நம்ம விலைக்கு சொன்னா தான் அதனுடைய உண்மை விளங்கும். அதனால முதல்ல வந்து இப்ப 2 தலைப்பு எடுத்துக்கொள்றோம். ஒன்று, ஜும்மா தொழுகையுடைய நேரம் சம்பந்தமாக அவர் பேசியிருக்கிறார். ஜும்மா தொழுகை நேரம் சம்பந்தமாக பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு சில ஹதீஸுகள், அதாவது நாங்கள் ஜும்மா தொழுது விட்டு தான் முற்பகல் உணவையும் பகல் தூக்கத்தையும் மேற்கொள்வோம் இப்படிங்கிற கருத்தில் ஒரு ஹதீஸு புகாரிலாம் இருக்குது. அது தமிழாக்கத்தில். அந்த தமிழாக்கத்தை வச்சு கேள்வி கேட்கும்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, இந்த மொழிபெயர்ப்பு தப்பு, தப்பான மொழிபெயர்ப்பு பார்த்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மொழிபெயர்ப்பை பார்த்து முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நேரடியாக அந்த அரபிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய முறையை தான் செய்யணும். இவர் என்ன செய்கிறாருன்னா மொழிபெயர்ப்பு பார்த்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது கூகுள் அடிச்சு பாருங்க, இதுக்கு அதில் அடிச்சு பாருங்க அப்படிங்கிற வாதமெல்லாம் வைக்கிறார். அதுக்கு நான் பிறகு பதில் சொல்லுவேன். முதல்ல இவருடைய அந்த பெரிய மார்க் அறிஞர் ஆய்வாளருங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாரு. பில்டப் தான் ஜாஸ்தி. அந்த தோட்டத்தை வைத்துக்கொண்டு சும்மா சின்ன வெட்டி 4 தடவை போட்டு காட்டுறது, காட்டிட்டு பயங்கரமாக என்ன செய்யறது, உனக்கு அறிவு இருக்குதா அப்படியான்னு சொல்லி பேசணுன்னு என்ன செய்யும், தடித்தனமான வார்த்தைகள். அறிவு ஏன் என்ன கடுமையாக பேசுறேன்னு கேட்டால் அவருடைய வார்த்தைகள்லாம் வந்து தடித்தனமாகவும் அநாகரிகமான சொற்களையும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார். விமர்சனத்தில் அறிவார்ந்த வாதங்களை வைத்து அவர் சொல்றதே கிடையாது. அந்த வார்த்தையை நான் போட்டு காட்டுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னு கேட்டால், அவருக்கு வந்து குரானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜேரு ஜபர் எல்லாம் போட்டிருப்பாங்க. வேற அரபி கிதாபுகளுக்கு வந்து அது போட மாட்டாங்க.
அல்ஹம்துன்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த மொழி இலக்கணம் அறிஞ்சவங்க கரெக்டா என்ன செய்வாங்க, வாசிச்சிருவாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் வேற்றுமொழி மக்களும் வாசிப்பதற்காக வேண்டி, ஹதீஸ் புகாரி போன்ற ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் வேற்றுமொழி மக்களும் வாசிப்பதற்காக வேண்டி அந்த ஹதீஸுகளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஜேரு ஜபர்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த போட்ட காரணத்தினால குர்ஆன் அரபி பாஷை தெரியாத மக்கள் கூட என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓத தெரிஞ்ச யாரா இருந்தாலும் அதை கரெக்டா வாசிச்சிருவாங்க. அப்படியான சொல்லை கூட இவர் வாசிக்க தெரியாதவர். அதாவது அல்ஹம்துங்கிறத இல்ஹம்துன்னு வாசிச்சா என்ன சொல்லுவீங்க? அல்ஹம்துன்னு எழுதி இருக்குது, அதை ஒருத்தன் இல்ஹம்துன்னு வாசிக்கிறான், டங் ஸ்லிப்பை வாசிக்கல, திருப்பி திருப்பி 2-3 தடவை அதே சொல்றது. அப்படி வாசிக்கிறான்னு சொன்னா இவனுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் அரபிலாம் வாசிக்க தெரியாது முடிவுக்கு வருவீங்கல்ல. இப்படி இந்த 2-4-5 செய்தி தான் சொல்றாரு. அதுல அரபில 4-5 சொல்றதுல என்ன அளவுக்கு தெளிவா இருக்காருன்னு ஒன்று பாருங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளதா இருந்தா, இப்ப மா குன்னா நகீலு வலா நத்தகத்தா அப்படிங்கிற வார்த்தை வருது. நாங்கள் காலையில பகல் தூக்கம் தூங்க மாட்டோம், வலா நத்தகத்தான்னு வருது. இந்த நத்தகத்தா நூனு தே கைனு தாலு, தாலுக்கு ஷத்து, அப்புறம் ஏ அலிஃபுக்காக ஏற்பட்டிருப்பாங்க, நத்தகத்தா அப்படின்னு இருக்குது. இதை இவர் அந்த வீடியோவில் 7-8 தடவை படிப்பாரு. இந்த ஹதீஸ நத்தகதா நத்தகதா பாரு, நத்தகத்தா அப்படிங்கிறது எப்படி படிப்பாருன்னா நத்தகதா நத்தகதான் பாரு. நீங்க அதை பாருங்க, அதை 18 போடுங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா மா குன்னா நக்கீலு வலா நதகதா இலா பஅதல் ஜுமுஆ அப்படின்னு பாத்தீங்கன்னா மா குன்னா நக்கீலு வலா நதகதா இலா பஅதல் ஜுமுஆ அப்படின்னு பாத்தீங்கன்னா மா குன்னா நக்கீலு வலா நதகதா இலா பஅதல் ஜுமுஆ. அப்ப இதுல என்ன செய்யறாருன்னா ஒரு சின்ன ஒரு வரி, இதுல 2 விஷயத்தை வாசிக்க அவருக்கு தெரியல. நத்தகதாண்டு ஒரு சொல்லு அரபில வராது. நத்தகதாண்டு அரபி படிச்ச ஒருத்தரா இருந்தாரையானால் நத்தகதாண்டு ஒரு சொல்ல இல்லையே, நத்தகத்தா அப்படி சொல்ல, நத்தகதா நத்தகதாங்கிறார். இதை ஒரு தடவை சொல்லல, பல தடவை வாசிக்கிறார். இத்தனைக்கும் அவர் போடுற அரபில ஜேர் ஜபர்லாம் போட்டிருக்கிறது, தாலுக்கு ஷத்துலாம் போட்டிருக்கிறது. இதை கூட மார்க் அறிஞர் மாதிரி காட்டுறாரு. பார்த்து குர்ஆன் ஓத தெரியாத ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த மொழிபெயர்ப்புலாம் தப்பா செஞ்சுட்டாங்கிறார். அதாவது மொழியில கரகண்ட ஒரு இலக்கண மேதை மாதிரி சொல்றாரு. அதுலயே அதே நத்தகதா சொல்லும் பொழுது அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா இல்லா பாதல் ஜுமான்னு இருக்கும். நான் ஏற்கனவே போட்ட கிளிப்பிலே இலா பாதல் ஜும்மா பாரு. இல்லான்னா தவிரன்ற அர்த்தம், இல்லன்னா வரைன்ற அர்த்தம், ரெண்டுக்கும் அர்த்தமே வேற. அப்ப இந்த 2 சொல் சின்ன ஒரு சொல்லு, மக்தபுல உள்ளவங்கள்ட்ட கேட்டா கூட சொல்லிடுவாங்கன்னு சில பில்டப் கொடுப்பாரு. இது நெசமே சொல்லுவாங்க. மக்தபுல உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு இது என்னன்னு வாசிக்கணும்னு கேட்டா நத்தகத்தா என்று வாசிப்பார்கள், இல்லா பாதல் ஜுமத்தின் வாசிப்பார்கள். இவர் என்ன செய்யறாரு, நத்தகதா இல்லா இப்படிங்கிறார், நத்தகதாங்கிறாரு. இல்ல இது நத்தகதான்னு ஒரு தடவை தவறி சொல்லல. அந்த இது ஜும்மா நேரத்தை பத்தி பேசுற அந்த தொடர்ல 5-6 தடவை இதை சொல்றாரு. மாத்தி மாத்தி சொல்லுவோம், நத்தகதா தான், நத்தகதா. அரபில இல்லாத ஒரு சொல்ல ஒரு சாதாரண வாசிக்க தெரியாம இவர் என்ன செய்யறாரு, பெரிய மேதை மாதிரி அந்த சீன் போடுறாரு. முதல்ல இவருக்கு அரபி வாசிக்கவே தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் 2 தப்பு இந்த 1ல வந்துருச்சு. அதே மாதிரி அந்த 19 போடுங்களா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரி 904. அத படிச்சீங்கன்னா தெளிவா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லில் ஜுமாத்தி ஹீனா தமீலு ஷம்ஸ் இந்த சூரியன் உச்சியில். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரி 904. அத படிச்சீங்கன்னா தெளிவா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லில் ஜுமாத்தி ஹீனா தமீலு ஷம்ஸ் இந்த சூரியன் உச்சியில். அப்ப இதுல பாருங்க 2 விஷயத்தை வாசிக்கிறார். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபில இருக்குது. அண்ணன் நபிய ஏக்கு சத்து போட்டு மேல ஜபர் போட்டு வச்சுக்கிறாங்க, அண்ணன் நபியன்னு இருக்கு. இவர் அண்ணன் நபியும் வாசிக்கிறார். ஒரு சாதாரண கிராமர் படிச்சவனுக்கு தெரியும், அண்ணன் வந்துட்டா நபியும் வாசிக்க கூடாது, அண்ணன் முகமதுன்னு சொல்லக்கூடாது. முகமது ரசூலுல்லாங்கிறத அண்ணன் முகமது ரசூலுல்லா. கிராமர் தெரிஞ்சவனா இருந்தாலும் இந்த அண்ணன் வந்த பிறகு அண்ணன் நபியும் வாசிக்க மாட்டான். அந்த ஒரு அடிப்படையும் தெரியல. சரி, கிராமர் தான் தெரியாது, தொலைஞ்சிட்டு போகுது. எழுத்தை பார்த்து வாசிக்க தெரியுமா இல்லையா? இந்த மதிமுகத்தில் நடக்கிற அதையாவது பார்த்து தொலைங்கலாம். எழுத்து படிக்கிறது சொல்லி தர்றோம்ல, குர்ஆனை எப்படி வாசிக்கிறது என்பதற்கு ஒரு கிளாஸ் நடத்துறோம். அதை உட்கார்ந்து பார்த்தா கூட இது நபியேன்னு வாசிக்கணுமா, நபியும் வாசிக்கணுமா, அண்ணன் நபிய அப்படின்னு இருக்குது.
அப்ப அண்ணன் நபிங்கிறது என்னன்னு படிக்கிறாரு, அண்ணன் நபியு. இது ஏன் படிக்கிறாருன்னா, ஒரு மொழி அறிந்த ஒருத்தனால வார்த்தையில வராது. ஒரு மொழியை அறிந்த மாதிரி ஒரு சீன் போடுறாரு. ஒரு மொழியை அறிந்த ஒருத்தருடைய வாயில வந்து அண்ணன் நபி, சின்ன ஒரு விஷயம். இதுல ரெண்டு விஷயம், இலக்கணப்படி அண்ணன் வந்துருச்சுன்னு சொன்னா நபி யூங்கிறது ஏண்டு மாறிக்கணும். அப்ப அது கூட தெரியாம அண்ணன் நபி யூண்டு வாசிக்கிறாரு ஒண்ணு. ரெண்டாவது அந்த இலக்கணமே தெரியாட்டா கூட ஜேர் ஜபர் போட்டு தானே வச்சிருக்கேன். இப்ப நீ தான் அரபி காட்டுறீல, அதுல அண்ணன் நபி ஏண்டு தானே இருக்குது. அப்ப ஏண்டு போட்டு இருக்குது, யூண்டு எப்படி படிப்ப? அப்ப யாவும் தெரியும், யாவுக்கும் யூவுக்கும் வித்தியாசம் தெரியல. அரபிகள்ல ஹதீஸ்ல தப்பா அர்த்தம் செஞ்சு விட்டார்கள், மொழிபெயர்ப்பை பார்க்காதீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி பில்டப் கொடுப்பாரு. அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுல படிக்கிறாரு ரெண்டு தப்பு. அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன சொல்ல ரெண்டு தப்பு. யுசல்லில் ஜும்அத, யுசல்லினா தொழுவார்கள், அல் ஜும்அத்தனா ஜும்ஆவை தொழுவார்கள் அப்படிங்கறத வாசிக்கும் போது யுசல்லில் ஜும்அத்திங்கிறார். ஜும்அத்தாண்டு படிக்கணும். அத அந்த ஜேர் ஜபர் தெரிஞ்சாலும் அப்படித்தான் இருக்கிறது. கிராமர் தெரிஞ்சாலும் ஜும்அத்தீண்டு அதுக்கு அந்த கீழ்கோடு ஜேர் கசர் வர்றதா இருந்தால் அதுக்குரிய காரணம் முன்னாடி இருக்கணும், அதுக்குரிய எழுத்தோ இலாபத்தோ இருக்கணும். ஒண்ணும் இல்லாம யுசல்லி ஒரு வினை சொல்லுதான் வந்திருக்கிறது. கிராமர் தெரிஞ்சாலே ஜேர் ஜபர் போடாம இருந்தா கூட ஒருத்தனை செய்வான். அது கிராமர் தெரிஞ்சுன்னு சொன்னா யுசல்லி ஜும்அத்தான்னு தான் படிப்பான். இந்த ஹரக்கத்து ஜேர் ஜபர் போடாத இருந்தா கூட ஜும்அத்தான்னு தான் படிப்பான். ஏன்னு கேட்டா ஜும்அத்தீண்டு படிக்க ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது. இவர் என்ன செய்யறாரு, அண்ணவுக்கு அப்புறம் அண்ணன் நபியூன்னு படிக்கிறாரு, யுசல்லி ஜும்அத்திங்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, மொழிபெயர்ப்பை வந்து கரெக்டா செய்யணும், அரபி மொழிபெயர்ப்பு அப்படியாவது அரபி பண்டிதர் மாதிரி காட்டுறாரு. அது இது ஒரு விஷயமாச்சா. அதே மாதிரி வந்து ஏன்னா இப்பெல்லாம் அவர் இந்த வார்த்தை பண்றாரு, சில கிளிப்பிங்களை எடுத்து போட்டுக்கிட்டு தப்பான அர்த்தம், நீங்க தப்பான அர்த்தம் வர்ற மாதிரி போடுவார். சில கிளிப்பிங்க எடுத்து வெட்டி நம்ம கரெக்டானதான் போடுறோம், இதில் வெட்டிக்கிட்டுலாம் இல்லை, இதுதான் சொல்லியிருக்கிறார். இதையே பல தடவை சொல்றாரு அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து இந்த பகல்ல தூங்குவாங்கல்ல, பகல்ல தூங்குறதா நகீலு அந்த வார்த்தை வருது. பகல்ல தூங்குறது, பகல்ல ரெஸ்ட் எடுக்கிறது. அந்த பகல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா கைலூலா தூக்கம். இது வந்து அரபியே தெரிய வேண்டியது இல்லை, தப்லீகில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். தப்லீகில் போன ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா மத்தியானத்துக்கு ஒரு தூக்கத்தை போடுவாங்க, கைலூலா தூக்கம்னு சொல்லிட்டு. அது ஒரு சுன்னத்து மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப தப்லீக்கு போன எல்லாருக்கும் தெரியும் அந்த தூக்கத்துக்கு பேர் கைலூலா அப்படிங்கிறது. இவர் உலகத்தில் இல்லாத வார்த்தை, அதை கூட கைலூலான்னு சொன்னதை படிச்சு பார்த்தவர் சொல்லல. இந்த கைலூலாங்கிறது கைலாலான்னு வழங்கியிருக்கு இவருக்கு. கைலூலாங்கிறத சொல்லிக்கும் போது கைலாலான்னு இவர் வழங்கி போச்சு. கைலாலா தூக்கம்ங்கிற கைலூலாங்கிற கைலாலான்னு ஒரு சொல்லே கிடையாது. அதை சொல்றது பாருங்க, 20 போடுங்களா. பகல் நேரத்தில் நண்பகல் வேளையில் சாப்பிடுகிற சாப்பாடு, நண்பகல் நேரத்தில் தூங்குகிற தூக்கம். நக்கீல் அப்படின்னா கைலாலா அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாலாங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அது. கைலாலாங்கிறது பகலில் மத்தியான நேரத்தில் தூங்குற தூக்கம். நம்ம காலத்தில் பகல் நேரத்தில் நண்பகல் வேளையில் சாப்பிடுகிற சாப்பாடு, நண்பகல் நேரத்தில் தூங்குகிற தூக்கம். நக்கீல் அப்படின்னா கைலாலா அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாலாங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அது. கைலாலாங்கிறது பகலில் மத்தியான நேரத்தில் தூங்குற தூக்கம். நம்ம காலத்துல அப்ப என்ன சொல்றாரு, நண்பகல்ல தூங்குற தூக்கத்துக்கு வந்து கைலாலான்னு சொல்லுவார்கள், கைலாலா சொல்லுவாங்கிறாரு. என்ன அப்படின்னு அப்படி சொல்லி எங்க காட்டு பார்ப்போம். கைலாலான்னு சொல்லுவாங்களா? அந்த தூக்கத்தை என்ன செய்வாங்க, கைலூலா லாமுக்கு கூட வாவு போட்டு கைலூலான்னு எழுதி வச்சிருப்பாங்க. இதுவாக அலிபே படிச்ச ஆளுக்கு கூட கரெக்டா வாசிச்சிருவாங்க. அந்த சொல்ல கைலூலான்னு எழுதி கொடுத்தா கரெக்டா வாசிச்சிருவாங்க. இவர் வாசித்து சொன்ன மாதிரி இல்லை, இந்த பேச்சில் யாராவது கைலூலான்னு சொன்னது ஒரு வாயில கைலாலான்னு வழங்கி இருக்குது. ஏன்னா இவருக்கு மொழி தெரியாது, குர்ஆன் கூட பார்த்து வாசிக்க தெரியாது அவரு. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கூகுள் அடிச்சு பார்த்துக்கிட்டு அரை முறையா படிச்சுக்கிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துக்கிட்டு இங்கிலீஷையும் தமிழையும் படிச்சுக்கிட்டு என்னமோ நேரடியா மொழிபெயர்த்த மாதிரி என்ன செய்வாரு, அதை வந்து சீன் போடுவாரு. இவருக்கு வாசிக்கவே தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னது, கைலாலான்னு சொல்லுவார்கள். எவன் சொல்லுவான் கைலாலான்னு? யார் சொன்னாங்க உனக்கு? கைலாலான்னு சொன்னாங்களா யாராச்சும்? அப்ப கைலூலா என்பது என்ன செய்யறாருன்னு கேட்டா அதை வந்து செய்யறாரு. இது ஒரு இதெல்லாம் சொன்னா தான் இவர் என்ன அரபியெல்லாம் வச்சு இந்த புகாரில ஹதீஸ் மொழிபெயர்ப்பு நம்பாதீங்க, தப்பு பண்ணிட்டாங்களாம். இவர் குர்ஆன் வாசிக்க தெரியாது கண்டுபிடிக்கிறார். தப்பா அர்த்தம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றவனா இருந்தா என்ன செய்யணும்னா அந்த மொழி அறிஞ்சிருக்கணும். அந்த மொழியுடைய கிராமர் என்ன, அது என்ன அர்த்தம், அந்த சொல்லுக்கு அதுதான் மீனிங்கா. நீனே கூகுள்ல அடிச்சு பார்த்துட்டு சொல்ற ஆளா இருந்தீங்கன்னா உனக்கு என்ன மொழிபெயர்ப்பு தப்புங்கிறது? புகாரில மொழிபெயர்த்து தப்பான், முஸ்லீம்ல மொழிபெயர்த்து தப்பான், அந்த அர்த்தம் கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அது வாதம் பண்றதா இருந்தா அதுக்கு சொல்லலாம். புகாரில பண்ணாலும் கரெக்ட்னு சொல்ல முடியாது. மனிதர்கள்னா தப்பு தான் வரும். தப்புன்னு சொன்னா எப்படி தப்புங்கன்னு, இந்த வார்த்தை இது, இத மூலம் இதுக்கு இப்படித்தான் வரணும்
அப்படி ஒரு அரபி மொழியில் ஒரு அர்த்தம் செய்த தப்புன்னு அந்த மொழியை சொல்லியில் விளக்கனே கூகுள் அடிச்சு பாருங்கிற, கூகுள் அடிச்சு பார்த்து தப்பு கண்டுபிடிக்கிறாங்களாம். அது கூகுளுக்கு அப்புறம் வர்றேன், அது ஒரு விஷயம். அடுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா 21 போடுங்க. அதான் இதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரத்து பேச்சுல போட்டு வருது, கொஞ்ச நேரத்து பேச்சு தான். தாபிட்ட கேட்கிறாரு ஒரு தாபி, ஐஷாத்தி எந்த நேரத்தில், ஐஷாத்தி அப்படிங்கிறாரு எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழுவாங்கன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி அடுத்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா மெத்தா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஜும்மா, மெத்தான் கேக்குற, மெத்தா எப்ப. அப்ப ஒவ்வொரு சின்ன சொல்லுல ரெண்டு பாத்துக்கங்க, ஒவ்வொரு சின்ன சொல்லுலையும் ரெண்டு விஷயம் தப்பு. இப்படி எவனாச்சும் வந்து கடவுள்னு எழுதிட்டு கிடவுள்னு படிச்சான்னு என்ன நினைப்பிய? இவன் தமிழ்ல உள்ள வந்தானா வேற எங்கன்னு வந்தானா நினைக்க மாட்டீங்களா? அல்லான்னு படிச்சுட்டு இல்லான்னு படிச்சான்னு என்ன செய்வீங்க? அவனை வந்து எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஒரு தமிழ்ல ஒரு சொல்லு குதிரைன்னு இருக்குது, குதிரைங்கிறது கதிரைன்னு படிக்கிறான் ஒருத்தன், அவனை எப்படி கருதுவீங்க? இவனுக்கு அது லாங்குவேஜ் தெரியாதுன்னு கருதுவீங்க. இவர் ஒன்னா பண்ணியிருக்கிறாரே மொத்தா எல்லா வாசல்லையும் எந்த ஹதீஸ் வாசிச்சாலும் எந்த ஆயத்தை வாசிச்சாலும் அதை ஒழுங்கா வாசிக்காம அவருக்கு தெரியல, அவ்வளவுதான். குர்ஆன் பார்த்து போது தெரியல. இவர் என்ன பல்கலைக்கழகத்து பேராசிரியர்னா அதுக்கு யாராவது ஆதாரம் தான் அனுப்பி விடுங்க. இதெல்லாம் நான் அனுப்பிடுறேன் எங்களுக்கு. ஏன்டா இவர் தான் கிடைச்சாரா கையிலால ஆலயத்துக்கு போட்டிருக்கேன்னு கேட்பேன். அப்ப இந்த மாதிரி அவ்வளவு என்ன செய்யற? இப்ப என்ன படிக்கிறாரு? இப்ப போட்டதுல எந்த நேரம் ஜும்மா தொழில் கேட்டாங்களாம். அதுல என்ன வருதுன்னா ஐய சா அத்தின், ஐய சா அத்தின் இருக்குது. இது எப்படி அவர் படிச்சாரு? ஐசாங்கிறாரு, ஆயிஷாங்கிற மாதிரி இருக்கு. ஐசாங்கிறாரு, ஐயங்கிறது ஐங்கிறாரு. அதுல இருக்கிற ஐய, ஐய சாத்தின். அப்ப ஐசாத்துங்கிறார், ஐசாத்துல இருக்குது. ஐய சாத்தின்ங்கிற ஒத்த சொல்லல ரெண்டு மிஸ்டேக். நீ அரபிலான எழுதிருக்கிறது, ஜேரதுபர்லாம் இருக்குல்ல, ஜேரதுபர் இல்லாத கிதாப் வச்சு உன்னை படிக்க நீ காட்டல. காட்டுற புக்கு என்னவா இருக்கு? ஹரக்கத்து ஜேரு ஜபருங்கோம்ல, ஆ இவு அகர இகர உகர குறியீடுகள் போட்டிருக்கும்ல, அந்த மாதிரியா இருக்கிறது எப்படி படிக்கிறாருன்னு கேட்டா ஐசாங்கிறார். என்னமோ அந்த மொழிபெயர்ப்பு படிச்சு வச்சுக்கிட்டாரு, தமிழை படிச்சு வச்சுக்கிட்டு அவரே மொழிபெயர்த்த மாதிரி தெரியறதுக்காக வேண்டி அந்த அரபியை வாசிக்கிறார். ஆனா அவர் வாசிக்க தெரியாது, குர்ஆன் பார்த்து ஒரு ஓத தெரியாது, ஓதுனா இந்த மாதிரி தான் ஓதுவார். இதை வச்சு என்ன செய்யறாருன்னா அந்த ஒரு நாலேஜுக்கு தகுந்தவாறு என்ன செய்யறாரு? ஐசாத்தின்னு அதை ஒண்ணு படிக்கிறார். அதுக்கு அடுத்து இந்த எப்போதும் இருக்குல்ல, எப்போதுக்கு ஒரு சொல்ல அரபியில் இருக்குது, மத்தா. மத்தா என்றால் எப்போது. இந்த மத்தா என்பதை எப்போது என்பதை இப்ப உள்ள அரபிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மத்தான்னு சொல்ல மெத்தாம்பாங்க. மத்தான்னு சொல்லாம எப்படி சொல்லுவாங்க? மெத்தான்னு படிப்பாங்க. சும்மா பேச்சு வழக்கல மெத்தா மெத்தாஜி கேட்பாங்க. மத்தான்னு சொல்றது மத்தா தான் சொல்லணும். அரபியில வந்து மேனா இருக்குதா? முதல்ல அரபியில மேனான்னு வருமா? மானா வரும், மீனா வரும், மூணா வரும், மாவண்ணா வரும், மீயண்ணா வரும், மூவண்ணா வரும், இந்த 6 தான் வரும், மையண்ணா வரும். அப்ப இவர் என்ன செய்யறாரு? மேனா மேயண்ணாங்கிற அந்த 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 உச்சரிப்பு அரபியில கிடையாது. கேனா கே எண்ணா, தேனா தே எண்ணா, அது கிடையவே கிடையாது. இவர் என்ன செய்யறாருன்னா மத்தா என்கிற ஒரு சொல்ல இதுல உள்ளபடி வாசிக்காம இந்த அரபிகள் மெத்தா மெத்தாம் பண்ணல, அதான் அவருக்கு அந்த பேச்சு வழக்கில் உள்ள கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அரபி வாசிக்கலாம் தெரியாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அரபியில் விளங்கிட்டாரு. இப்ப நம்ம நாட்டுல தமிழ் பேசுறான், அதெல்லாம் தமிழா? எங்கிருந்து வர்ற தமிழா? அது எங்கிருந்து வருகிறாய், இதுதான் தமிழ். எழுத்துல அப்படிதான் கொடுப்பாங்க. அப்ப எங்கிருந்து வருகிறாய்ங்கிறது நம்ம எப்படி பேச்சில் விடுறோம்? எங்கிருந்து வர்ற, எங்கிருந்து வர்ற என்ன சொன்னாலும் விளங்காது. அது நம்ம பழகி போன ஆளுகளுக்கு எங்கிருந்து வருகிறாய் என்பதைத்தான் எங்கிருந்து வர்ற இப்படி கேட்கிறான்னு விளங்கி கொள்வோம். ஆனால் ஒரு வாதத்தை பண்ணும்போது ஒரு குர்ஆனுடைய ஒரு திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு அர்த்தம் செய்யும் பொழுது அந்த சொல்ல எப்படி சொல்லணும்? கரெக்டான சொல்ல தானே சொல்லணும். இவர் மெத்தான் படி இந்த ஒரு சொல்லலையே, இந்த ஐசான்னு படிச்சாரு, அதுலயே அந்த ஒரு சொல்லலையே என்ன இருக்கு? ஐய சாத்தின், ஐயங்கிறத ஐயன்னு படிக்கல, ஐங்கிறாரு. சாத்தின்ங்கிறது சாத்துங்கிறாரு. அப்ப அந்த ஐசா என்ன செய்யறாரு? தப்பா படிக்கிறாரு. அதுக்குள்ள 2 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து மெத்தா 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 திருப்பி மெத்தா மெத்தாங்கிறாரு. மெத்தான்னு ஒரு சொல் அரபியில் இருக்குதா? நீ குர்ஆன் ஓத தெரிஞ்சவன தான் மெத்தான்னு படிப்பியா? மத்தான்னு தானே படிக்கணும். எவனாச்சும் படிப்பானா? அரபியில குர்ஆன் ஓத தெரிஞ்சவன் நீ போட்டு காட்டின அரபியை வாசிக்க சொன்னால் அது எவனாச்சும் மெத்தான்னு படிப்பானா? ஐய சாத்துன்னு போட்டு தான் நீ படிக்கிற ஐசாந்து, அது எவனாச்சும் ஐன்னு படிப்பானா? அப்ப சாதாரண குர்ஆன் ஓத தெரிஞ்சவனுடைய அறிவு கூட இல்லாம இருந்து கொண்டு இந்த மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல அதை சிலது பார்த்து வைத்துக் கொண்டு பெரிய அது ஆய்வாளரும் செய்யறாங்களாம். ஆய்வுன்னா எவ்வளவு பெரிய வேலைகள் அது இருக்கு தெரியுமா? பின்னாடி அந்த ஆய்வு லட்சத்தை நான் சொல்லும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுப்புட்டு நம்ம கண்டுக்கிறாத காரணம் என்ன? ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஆளு, உலர்களை தவிர ஒன்றும் இல்லை, கரடு முரடான ஒரு ஆளா இருக்கனால இந்த காலு சலாமான்னு போயிட்டு இருக்கிறோம்.
எல்லாம் மீறி போய் நம்ம பெரிய ஆய்வாளர் மாதிரி தப்பு தப்பா ஜும்மாவுக்கு ஃபத்வா புதுசு புதுசா ஃபத்வா கொடுக்கும் பொழுது அதை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இது ஒன்னாச்சா. இன்னொன்னு போடுங்க, 22 போடுங்க. இது நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இது என்னன்னு கேட்டா, ஏதோ 2 மணி நேரம் அரபில பேசுனதுல கண்டுபிடிச்ச 2 சொல்லு இல்லை. இது மொத்தமே ஒரு 4 பேர் சொல்றாரு அரபில. 4 பேரும் அது மொத்தமே அந்த வீடியோ முழுவதுமே மொத்தமே படிக்கிறது 4 வரி தான். அந்த 4 வரியில தான் ஒவ்வொரு வரியிலையும் 2-3 அவ்வளோ வாசிக்கிறார். ஏதோ 2-3 பக்கம் 50 பக்கத்தை வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல ஏதோ தப்பா வாசிச்சிடலாங்கிற மாதிரி உள்ளது கிடையாது. வாசிக்கிறது 2-3 அதுக்குள்ள அப்படி தப்பு. அது 20 போடுங்க, 22 போடுங்க. ஐயகூனல் ஹியரத்து மின் அம்ரிஹி மா ஐயகூனல் ஹியரத்து மின் அம்ரிஹி மா ஐயகூனல் ஹியரத்து மின் அம்ரிஹி மா. அதாவது அந்த ஃபைல்ல வந்து முன்பகுதி விட்டுவிட்டு போச்சு. இது போட்டதுல வந்து இந்த இடம் தான் இன்னும் ஒரு நிமிஷம் கம்மியா வெட்டி போட்டான். நான் வெட்டிட்டு வந்து தப்பு நான் உட்காந்து வெட்டினதுனால சரியா வரல. அதுல என்ன வாசிக்கிறாருன்னு கேட்டா அதை வந்து திருத்தி உங்களுக்கு போடணும். அந்த இதுல போடும்போது திருத்தி போட்டுணும். அதுல என்ன செய்யணும்னா குர்ஆன் ஆயத்து வாசிக்கிறார். மாக்கான லி மூமினின் ஒலா மூமினத்தின். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் ரசூல் ஒரு முடிவெடுத்த பிறகு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுய முடிவு செய்யற அதிகாரம் கிடையாது அப்படின்னு வசனம். அதை படிக்கிறாரு. மாக்கான லி மூமின்ங்கிறது லில் மூமினின்ங்கிறார். மூமினின் ஒருமையா வருது, சிங்குலரா வருது. அதை மூமினின்ங்கிறாரு. மூமினாத்துன்னு பன்மையா சொல்றாரு. ஒருமையா குர்ஆன்ல அரபில வந்து லி மூமினின் லில் மூமினின்ங்கிறார். லீயோட இல்லு ஒண்ணு சேர்க்கிறார், இல்லாத ஒண்ணு மூமினின்ங்கிற அந்த ஒரு வார்த்தையோட மூமினின் என்ன செய்யறாரு, அதை பன்மையா வாசிக்கிறாரு. இந்த மூமினின் மூமினத்துங்கிற வார்த்தையை கூட ஒருத்த சாதாரண குர்ஆன் ஓத தெரிஞ்சவன்ட்ட கொடுத்தால் எப்படி வாசிப்பானோ அப்படி வாசிக்காம இவர் ஏதோ வாசிக்க தெரியாத, அவ்வளவுதான் வாசிக்க தெரியாத ஆளுக்கு என்ன செய்வாங்க, எழுத்து கூட்டி படிக்கிற ஆளுக்கு இருப்பாங்க. இந்த தமிழ்ல அவங்க படிச்சா எப்படி படிப்பாங்க, அப்பதான் எழுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில சரியா படிப்பாங்க, பல தப்பா படிப்பாங்க. அந்த ஸ்டேஜ் தான் இவருடைய ஸ்டேஜ். இந்த பேசுறது போடுறதா என்னன்னு கேட்டா தமிழ் மொழிபெயர்ப்பு வச்சுக்கிற வேண்டியது, அதை எடுத்துக்கிற வேண்டியது. அந்த அரபி எடுக்கிறது வாசிக்க தெரியாது, ஏதோ கரடமுள்ள தெரிஞ்ச அளவுக்கு வாசிக்கிட்டு அதுக்கு இதான் அர்த்தம் இவருக்கு தெரியாது. அந்த மொழிபெயர்ப்பு நம்பிதான் சொல்றாரு. ஒரு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் கேட்டீங்கன்னா அது சொல்ல தெரியாது. ஏற்கனவே பல விஷயங்களை கவனிச்சும் இருக்கிறேன். அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த ஆயத்தை வாசிக்கும் போது லி மூமினின் குர்ஆன்ல வசனம், குர்ஆன் வசனத்தை கூட அவருக்கு சரியான முறையில் வாசிக்க தெரியல. அது ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து 20 இதான் அது 23 போடல ஒண்ணா. குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 36வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கானலி மூமினீன வல் மூமினாத்தி. குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 36வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கானலி மூமினீன வல் மூமினாத்தி. குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 36வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கானலி மூமினீன வல் மூமினாத்தி. அதாவது நல்லா கவனிச்சிங்களா, ஒரு குர்ஆன் வசனத்துல எவ்வளவு கூட்டு அடிக்கிறாருன்னு பாருங்க. மா கான லி மூமினின் அப்படின்னு இருக்குது, லில் மூமினின்ங்கிறாரு. லி மூமினின்ங்கிறத வந்து ஒரு மூமின் அர்த்தம். லில் மூமினின் ஒரு சொல்ல ஏதாவது கேட்டு பழகிருப்பார் அவருக்கு, அது உட்கார்ந்து பார்த்து படிக்கல அவருக்கு. அப்படி ஒரு சொல்ல அவருக்கு கேள்விப்பட்டு மனசுல உட்கார்ந்து இருக்கிறது. அந்த லீயை பார்த்து லில் மூமினின் படிக்கிறாரு. இந்த எழுத்தை பார்த்து படிக்கிறாரா தெரியல. மா கான லி மூமினின்னு சொன்னா லில் மூமினின்னு சொல்றாரு. அப்புறம் வலா மூமினத்தின் 2வது வருது. அந்த வலாங்கிற லாங்கிறது வந்து இல்லை, அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது. இவர் ஒல்னு படிக்கிறாரு, ஒல் மூமினாத்துங்கிறார். வலா மூமினின் என்கிறதையே ஒழுங்கா படிக்கல, மூமினத்து என்பதையே ஒல் மூமினாத்துங்கிறார். ஒல் மூமினாத்து இருக்கா குர்ஆன்ல? அந்த வசனம் நீங்க எடுத்து பாருங்க. ஸ்கிரீன்ல போட தானே செய்யறாரு, ஸ்கிரீன்ல போட்டு தான் படிக்கிறார். அப்ப மாக்கானலி மூமினின் வலா மூமினத்தின் இப்படி படிக்கிறத மாக்கானலில் மூமினின ஒல் மூமினாத்தி. அப்ப இவர் குர்ஆனை படிக்கிறாரா வாயில வந்து படிக்கிறாரா? யாரோ இப்படி அரபில உள்ள தமிழ்ல எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு எதனால வருதுன்னு கேட்டா இந்த வசனத்தை போட்டுவிட்டு இது எப்படி உச்சரிக்கணும்னு யார்ட்டு போய் கேட்டிருக்காரு. அவங்க தமிழ்ல மாவண்ணா காவண்ணா அப்படி போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை படிக்கிறார் இவர். அதை படிச்சது நான் அரபியை படிச்சா அப்படி வரவே வராது. அதை படிக்கிறார். என்ன செய்யறாரு, லில் மூமினீன ஒல் மூமினாத்திங்கிறார். அப்ப இவரு சொல்றாரு, உங்களுக்கு ஒழுங்கு அர்த்தம் செய்யல, ஹதீஸுக்கு தப்பு அர்த்தம் செய்ய ஜும்மாவுடைய நேரத்தை பார்த்துட்டாங்க, பிதச்சு நரகத்துக்கு போயிடாதுன்னு மக்களை எச்சரிக்கிறார்.
அப்ப ஜாகில்களை எல்லாம் இந்த மாதிரி அறிஞர்களை ஏற்றுக்கொள்வார்கள், தானுங்கிட்டு அடுத்த வரை நரகத்துக்கு தள்ளுவாருங்கிற லிஸ்ட்ல இப்போ உள்ள சமகாலத்தில் ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த 24 போடுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆய்வுக்கு போகணும். இதா கலல்லாஹு வ ரசூலஹு இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரா அம்ரா இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரா. அப்ப அதே ஆயத்து தான். அதே ஆயத்துல ஒமாக்கான லிமுமினின் உலா முமினத்தின்ல இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டாரா, இதா கலல்லாஹு வ ரசூலுஹுன்னு இருக்குது. வ ரசூலஹுன்னு படிக்கிறார். ஒரு ஆயத்துல எத்தனை தப்புன்னு பாருங்க. இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அப்படின்னு தான் அரபில குர்ஆன்ல இருக்கிறது. இவர் எப்படி படிச்சாரு? இதா கலல்லாஹு வ ரசூலஹுங்கிறார். ரசூலஹுன்னு வருமா? கிராமர் படி வராது. அல்லாஹுன்னு அங்க ஹூ இருக்குமே, ஆனால் ரசூலுஹுன்னு இங்கே இந்த ஹூ தான் வரணும். இவர் என்ன செய்யறாரு? ரூ தான் வரணும். ரசூலஹுங்கிறார். ரசூலஹு இங்க இல்ல. அப்ப கிராமர் தெரிஞ்சாலும் ஒருத்தன் இப்படி படிக்க மாட்டான், அல்லது குர்ஆன் வாசிக்க தெரிஞ்சாலும் படிக்க மாட்டான். குர்ஆன் வாசிக்க தெரிஞ்ச யாரோ வீட்டில் உள்ள அம்மாவை யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தமிழ் லிபியில எழுதி கொடுத்து அதை வாசிக்கிறதுனால அவர் கரெக்டாக வர மாட்டேங்குது. அப்படி வரக்கூடிய என்ன செய்யணும்னு கேட்டா, ஆய்வாளர் அறிஞர் வேஷம் போடக்கூடாது. அப்படி உள்ள என்ன செய்யக்கூடாது? ஆய்வாளர் முஸ்தபா சொல்ற மாதிரி நான் காப்பி தான் அடிக்கிறேன், எனக்கு வாசிக்கலாம் தெரியாது, ஒரு அம்மாட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு அப்படி என்ன செய்யணும்? அப்படி சொல்லணுமே தவிர இப்படி பெருமை அடிக்கிறதுங்கிறதுக்கு தகுதியற்றவர் அவர். அதுக்கு சொல்லுறான். அதே மாதிரி வந்து 25 போடுங்க. وَإِرْسَادًا لِمَنْ حَارَبَ اللَّهَ وَرَسُولَهُ مِنْ قَبْلُ وَإِرْسَادًا لِمَنْ حَارَبَ اللَّهَ وَرَسُولَهُ مِنْ قَبْلُ وَإِرْسَادًا لِمَنْ حَارَبَ اللَّهَ وَرَسُولَهُ مِنْ قَبْلُ. அப்ப இந்த தொழக்கூடாத பள்ளிங்கிற அந்த அந்த சப்ஜெக்ட்ல வரக்கூடிய இந்த வசனம் இது 9, 107, 108, 107 கூட வசனம் அது படிக்கிறாரு. படிக்கும்போது ஓ இருசாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு அப்படின்னு இருக்குது. ஹாரபல்லாஹன்னா அல்லாஹ்வோடு யுத்தம் செய்கிறார்கள் அர்த்தம். இவர் என்ன செய்ய ஹாரபல்லாஹுன்னு படிக்கிறார். அல்லாஹ் போய் அவங்கள்ட்ட செஞ்ச மாதிரி சொல்றாரு. அல்லாஹ்வோடு யுத்தம் செய்யறதுங்கிறது இங்க போய் எல்லாட்ட சண்டைக்கு வராங்கன்னு அர்த்தம். இது அல்லாஹ்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போறாங்கிற மாதிரி அர்த்தத்தை மாத்துறாரு. கிராமர்ல மீனிங்க மாறி போயிடும். அப்ப ஹாரபன் வந்திருக்குது. ஹாரபங்கிறது ஒரு வினை சொல்லு. அதுக்கு அடுத்து வாயில் தான் எழுவாய் தான் வரணும். எழுவாய்க்கு வந்து லம்மு செஞ்சு பேச வச்சு தான் படிக்கணும். அப்படின்னு ஜேர்ஜபரி இல்லாட்டா கூட ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். இதை அரபி கிராமரை கொஞ்சம் படிச்சிருந்தா, அந்த கிராமர் அறிவும் கிடையாது. சரி எழுத்தையாது என்ன ஹயல் என்ன போட்டிருக்கு அது என்ன போட்டிருக்குன்னு பார்த்து அப்படியாவது படிக்க தெரியணும்ல. ஹூ தானே, ஹூக்கு பேச தெரியாது அவங்களுக்கு, பேச லம்முமாங்கள அது தெரியாது அவங்களுக்கு. அப்ப ஹாரபல்லா ஹூ அப்படின்னு இருக்கிறது, ஹாரபல்லா ஹாரபல்லாஹ அப்படின்னு இருக்கிறது, ஹாரபல்லாஹு அப்படின்னு படிக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, ஒரு ஆய்வுங்கிற பேர்ல இறங்கக்கூடியவர் வந்து விவரம் இருந்து இறங்கணும். அதாவது ஒரு மொழியில வந்து சரியா இருந்தா அதை வந்து என்ன செய்யணும், அதை அறிந்து நம்ம செய்யணும். இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த 1ஆம் நம்பர் போடுங்க. இந்த ஆய்வுக்கு வந்துருவோம். நான் எடுத்துக்கோங்க. தமிழ் மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு கொஞ்சம் அவங்க அந்த அறியாமையில் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இதில் இருந்து அவர்கள் விலகி கொள்ள வேண்டும். அதாவது இந்த என்ன செய்யறாங்களாம் ஹதீஸ்ல இது சம்பந்தமா வந்து மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு இந்த மாதிரி செய்யறாங்க. தமிழ் புகாரி மொழிபெயர்ப்பு சில அறிஞர்கள்லாம் கூடி செய்யறாங்க. அவர்களை மீறி நான் செஞ்சாலும் தப்பு, அவங்க செஞ்சாலும் தப்பு வரும். அது ரீசனோட காரணத்தோட விளக்கணும். இவர் வந்து மொட்டை தாதான் குட்டையில் விழுந்தாங்கிற மாதிரி மொழிபெயர்ப்பை பார்த்து விட்டு இவர் செய்து விட்டார்கள். மொழிபெயர்ப்பு பார்க்காட்டி வேற எதை பார்க்கணும்? மூலத்தை பார்க்கணும். மூலத்தை உனக்கு பார்க்க தெரியுமா? மொழிபெயர்ப்பு பார்க்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு கூகுள் மொழிபெயர்ப்புன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அடிச்சு பாருங்கிறார். முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை எல்லாரும் விளங்கிக்கிறங்க. குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய சொற்கள் அவற்றுக்கு நீங்கள் அர்த்தம் செய்வதாக இருந்தால் அந்த குர்ஆன் ஹதீஸுடைய சொல் வழக்கு எவ்வளவு காலம் இருந்துச்சோ அந்த காலத்துக்குள் எழுதப்பட்ட அகராதி நூலைத்தான் நீங்க காட்டணும். பிற்காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா சொற்களை சேர்ப்பாங்க. உதாரணமா தாயிர்னா பறவைன்னு நீங்க படிப்பீங்க. இப்ப நவீன காலத்து டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா விமானம்னு போட்டிருப்பான். விமானம்ங்கிறத ரசூல்லா காலத்தில் விமானம் இருந்துச்சா? குர்ஆன்ல உள்ள தாயிருங்கிற வார்த்தை எடுத்து கூகுள் அடிச்சு பார்த்தேன், ஏரோப்ளான் காட்டுதுன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நீ என்ன கூகுள்ல என்ன பாக்குற? கூகுள்ல வந்து பெட்ரோல்னு போட்டிருப்பான். அந்த சொல்லலாம் ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா? நவீன காலத்தில் உள்ள காரு வாகனங்கள் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு? ஆடு மாடு ஒட்டகம் தான் இருந்துச்சு. அதை தான் சையாரான்னு சொல்லுவாங்க. அந்த ஆடு மாடு ஒட்டகத்துறை சொல்ல தூக்கி கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா காருன்னு வரும். அப்ப ரசூல்லா அம்பாஸ்டர் கார்ல போனார்னா தெரிஞ்சுவே நீ
கூகுள் அர்த்தம் வச்சு ரசூலுல்லாஹ் ஒரு சையாராவில் போனாங்க, ஒரு வாகனத்தில் போனார்கள் வந்தா, வாகனம்னா அந்த காலத்தில் என்ன வாகனம் இருந்தது அதை யார் சொல்ல முடியும்? அந்த காலத்து அகராதி நூல்கள் தான் சொல்ல முடியும், அந்த காலத்துடைய விரிவுரை நூல்கள் தான் சொல்ல முடியும். இந்த நவீன காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, புதிதாக உருவாக்கப்படுற விஷயங்களுக்கெல்லாம் அரபில பேரை வச்சிருவாங்க. எந்த பேரை வைப்பாங்க? ஏற்கனவே இருந்த பேரை தான் வைப்பாங்க. அதாவது பறவைக்கு சொன்னதையே விமானத்துக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆடு மாடு ஒட்டகம் குதிரைக்கு சொன்னதை என்ன செய்வாங்க? காரு ரயிலுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? பயன்படுத்தி கொள்வார்கள். அப்ப இந்த காரு ரயிலுக்குரிய இந்த சொற்களுக்கு எல்லாம் பழைய அகராதியில் உங்களுக்கு அர்த்தம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப பழைய நீங்க எதை பார்க்கணும்? இந்த ஹதீஸில் உள்ளது தவறு என்று சொல்வதாக இருந்தால் கூகுள் அடிச்சு பாருங்க. எவ்வளவு கூகுள் அடிச்சு அதுதான் சொன்னேன். என்ன செய்யணுமா? அதை கூகுளில் தான் நீங்க அடிச்சு பார்க்கணும். கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஒரு அர்த்தம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ஒரு விஷயம். இவர் மொழிபெயர்ப்ப தப்பு என்று சொல்வதாக இருந்தால் முதல்ல அவர் கத்துக்கிற வேண்டிய விஷயம், அவருக்கு அரபி வாசிக்க தெரியாது, கத்துக்கிற யாரா இருந்தாலும் கத்துக்கிற விஷயம் என்று கேட்டால், குர்ஆன் ஹதீஸ்ல வர்ற சொற்களுக்கு ஒரு அந்த சொல் வழக்கு எவ்வளவு காலத்துக்கு இருந்துச்சோ அந்த காலத்துக்குள் வந்த அகராதி நூல்களை காட்டணும். இப்போ ஒரு அபூபதுலான்னு ஒருத்தர் இருப்பாரு, எதார்த்தாலும் முஞ்சுதல் இருக்கும் பாரு, முஞ்சுதல் இருக்கிற யூதன் எழுதுனது. அவன் நவீன காலத்தில் உள்ளதற்கு அரபிக்கு டிக்ஷனரி போட்டான். முஞ்சுதல் ஆதாரம் முஞ்சுதுன்னு போடுவார். அட முஞ்சுதல உள்ளவனுக்கு அந்த காலத்து நடவனை தெரியாது, அந்த காலத்து உள்ளதான் போடுவான் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம அகராதினா என்ன அகராதி, எது அகராதியை எடுத்துக்கொள்வது, எந்த ஒரு ஹதீஸ்ல உள்ள வாசகத்துக்காக கூகுள் அடிச்சு பார்க்க முடியுமா? எந்த ஒரு ஹதீஸ் குர்ஆன்ல உள்ள வாசகத்துக்காக வேண்டி நவீன காலத்தில் எழுதப்பட்ட அகராதி நூல்கள் நீ பார்க்க முடியுமா? பார்த்தா நவீன காலத்தில் அது என்ன அர்த்தத்தில் வருது அதுதான் அவன் சொல்லுவான். அதாவது என்ன சொல்லிட்டானா, அது ஆங்கிலத்தில் அடிச்சு பார்த்தாராம். பிரேக் பண்ணது என்னமோ சொல்றாரு, பிரேக் லஞ்சுன்னு வருதான். லஞ்ச் என்றால் என்ன? பகல் சாப்பாடு. அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. நீ அரபில உள்ள வார்த்தைக்கு அர்த்தம் செய்யறாங்க, கூகுள் அடிச்சாராம். கடிச்சு பார்த்தா என்ன செஞ்சா, அந்த கதாங்கிற வார்த்தைக்கு அது பகல் சாப்பாடு என்றுதான் லஞ்சுன்னு போட்டிருக்கிறார்களாம். அப்படின்னு தமிழ்ல செஞ்ச தப்பு இங்கிலீஷ்ல செஞ்ச ரைட்டுன்னு சொல்றதா இருந்தா உனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும். இந்த சொல் வழக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது? இந்த நகீல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அந்த வழக்கு மாறுவதற்கு முன்னாடி வரைக்கும் எழுதப்பட்ட அகராதி நூல்கள்ல என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு அதை போய் தேடணுமா? கூகுள்ல போய் தேடணுமா? கூகுள்ல தேடலாம், சில விஷயங்களை தேடலாம். அகராதி தேடுறா இருந்தா கூட தமிழ்ல தேடுறா இருந்தா கூட திருவள்ளுவருடைய அகராதி சொல்லுக்கு போய் கூகுள்ல தேடினா அவனுக்கு இங்க உள்ளதான் அவன் போடுவான். அந்த காலத்தில் உள்ளது அவனுக்கு தெரியாது, அதை கூட போட்டுருவாங்க. அரபில உள்ளது போடாம நிறைய சொற்கள்லாம் இருக்குது. அப்ப உதாரணமா அந்த ரெண்டாவது போடுங்களா, குன்னானு பக்கீர், நாங்கள் சீக்கிரமாக நாங்க ஜும்மா தொழுகைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் தான் சும்மா கீழ், அதுக்கு பிறகுதான் மதிய ஓய்வு எடுப்போம், தொழுகை முடிச்சுட்டு வந்துதான் நாங்க மதிய ஓய்வு எடுப்போம் இருக்காரு. இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர்கள் முற்பகல் தூக்கம்னு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. ஆனா முற்பகல் தூக்கம்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பாருங்க, கூகுள்ல போய் அடிங்க, சஹீஹ் புகாரி 940 கூகுள்ல அடிச்சீங்கன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பு அரபி மூலத்தோட வருது. அதுல படிச்சு பாருங்க. ஆங்கிலத்துல எப்படி இருக்குது? We used to offer the Jummah prayer earlier விரைவா போயிடுவோம், and then have the afternoon nap, அதன் பிறகுதான் ஆஃப்டர்நூன் ஓய்வு, மதிய ஓய்வு. ஆஃப்டர்நூன்னா என்ன? பிள்ளைங்க குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்னு குட் மார்னிங் வைக்கும்ல, எப்போ வைக்கும்? காலையில 10 மணிக்கு வாத்தியார் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாருன்னா குட் மார்னிங் போடும். மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் குட் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன்ங்கிறது அடிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆங்கில மொழிபெயர்ப்பு சரியா இருக்குது, ஆஃப்டர்நூன் நேப்னு வந்திருக்குது. ஆனா தமிழ்ல மொழிபெயர்த்து முற்பகல்னு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க, மொழிபெயர்ப்பு பிழை. குன்னானு பக்கீர், நாங்கள் சீக்கிரமாக நாங்க ஜும்மா தொழுகைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் தான் சும்மா கீழ், அதுக்கு பிறகுதான் மதிய ஓய்வு எடுப்போம், தொழுகை முடிச்சுட்டு வந்துதான் நாங்க மதிய ஓய்வு எடுப்போம் இருக்காரு. இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர்கள் முற்பகல் தூக்கம்னு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. ஆனா முற்பகல் தூக்கம்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பாருங்க, கூகுள்ல போய் அடிங்க, சஹீஹ் புகாரி 940 கூகுள்ல அடிச்சீங்கன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பு அரபி மூலத்தோட வருது. அதுல படிச்சு பாருங்க. ஆங்கிலத்துல எப்படி இருக்குது? We used to offer the Jummah prayer earlier. 24 MB வருது. சரிதானா? சரி. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுல நக்கீலுன்னு வருது. நக்கீலுன்னு அந்த கைலாளாண்டார்ல அது கைலூலா, அது விளங்குதா? இவர் பாஷையில கைலாளா. அந்த கைலாளா தூக்கம் தூங்குவதுங்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்களாம்? அது ஆஃப்டர்நூன் போட்டாங்களாம், நண்பகல்னு போட்டாங்களாம். அப்ப நண்பகல்னா என்ன? உச்சிக்கெல்லாம் பிறகு உள்ளதுதான்.
அதை தான் அது குறிக்கும். ஆங்கில மொழிகள் அப்படித்தான் இருக்கிறது. இவர்கள் முற்பகல்னு தமிழ்ல போட்டு விட்டார்கள். தமிழ் மொழிபெயர்ப்புல முற்பகல்னு போட்டாங்களா? இது எதனால வருது? அது முதல் விளைக்கிறேன். என்ன சொல்றோம்னு கேட்டா, அந்த ஹதீஸ்ல வாசகம் என்ன வருதுன்னு கேட்டா, நாங்க ஜும்மா தொழுது விட்டு தான் முற்பகல் தூங்குவோம், முற்பகல் நேர தூக்கத்தை தூங்குவோம் ஹதீஸ் இருக்கு. அப்படி இருந்தால் ஜும்மாவுக்கு பிறகுதான் முற்பகல் தூங்குறாங்கன்னு சொன்னா, அப்ப ஜும்மா முன்னாடியே நடத்திட்டாங்கன்னு அர்த்தம். முற்பகல் தூக்கத்தையே, முற்பகல்டா எது? பகலை பாதியாக வச்சு அந்த பாதிக்கு முந்தினது முற்பகல், அடுத்த பாதி பிற்பகல். அப்ப பகலை பாதியாக வச்சு முற்பகல்ல நாங்க முற்பகல் தூக்கமா எப்ப தூங்குவோம்னு கேட்டா, ஜும்மா முடிச்சுட்டு தான் தூங்குவோம். முற்பகல் தூக்கம்ங்கிறது இன்றைய டேட்ல என்ன கணக்கு நான் போட்டு காட்டுறேன் பண்மேலு. அந்த ஹதீஸ்ல வரும்போது இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது பிழை. எதனால பிழை? கூகுள் பிழைன்னு சொல்லுது. கூகுள் அடிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் ஆய்வா? நகீலுங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க காலத்துல, அடுத்த காலத்துல அதுக்குரிய விளக்கங்கள் ஹதீஸுகள்ல, விரிவுரைகள்ல எல்லாமே அந்த பழக்கம் இருந்த காலத்துல, அரபிகள்கிட்ட அந்த கைலூலாங்கிற ஒரு பழக்கம் இருந்த காலத்துல அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து, அந்த விளக்கத்துக்கு ஏற்றவாறு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது, தமிழ் மொழிபெயர்ப்பு இல்ல, அல்ல தமிழ் மொழி இருக்கிறது, ஆங்கிலம் இல்லைங்கிற. அப்ப இதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு தப்புங்கிறதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க? இந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் ஆப்டர்நூன் போட்டாங்க. அப்ப ஆங்கிலத்தில் தப்பு வராது. சொல்லுவாங்கல்ல, ஆங்கிலம் பேசணும் போய் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ஆங்கிலத்தில் தப்பு வராதா? அப்ப ஆங்கிலத்தில் உள்ளவன் தப்பா தமிழ்ல உள்ளவன் தப்பா நீ ஆய்வுல பண்ணணும். தமிழ்ல மொழிபெயர்ப்பு தப்பு என்பதற்கு ஆங்கிலத்தை கூகுள பார்க்க சொல்ற. அப்ப கூகுள்ல உள்ளது சரியா, இதுல உள்ளது சரியான்றது எப்படி முடிவு பண்ணுவது? அது உனக்கு அரபி தெரியணும். அந்த சொல்லை எப்படி எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினார்கள் அப்படின்னு அதை போய் தேடணும். அதிலிருந்து எடுத்து இதுதான் இந்த 1000 வருஷத்துக்கு முந்தின சொல்லுக்கு கரெக்டான பொருத்தமாக இருக்கிறது, இது நவீன காலத்தில் உள்ளதை வைத்துக் கொண்டு இவங்க உன்னை மாதிரி கூகுள் பார்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பான் அப்படின்னு விளங்க வேண்டியதானே. அப்ப இந்த ஆங்கிலத்தில் அப்படி இருக்கான், தமிழ்ல எப்படி இருக்குதான்? நம்ம எதை எடுத்துக்கொள்வது? எதையும் எடுக்க வேணாம், சிந்திச்சு காரணத்தை சொல்லு, எது சரி எது தவறுன்னு சொல்லு. அப்ப அந்த ஹதீஸ் ஒண்ணுமே போதும். எப்படி போதும்? அது முற்பகல் தான் நான் அதை நிரூபிப்பேன். அது முற்பகலை தான் குறிக்கும் என்பதற்கு நான் ஆதாரத்தை காட்டுவேன். இப்ப அவருடைய உளறல்களா சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஜும்மா தலைப்பு விரிவாக நான் என்ன செய்வேன், விலைக்கு சொல்லுவேன். அப்ப நகீலுங்கிற மொழிபெயர்ப்பு தப்பு. ஏன் தப்பு? நகீல் என்றால் முற்பகல் தூக்கம் ரஹ்மத் ரஸ்து புகாரில் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்புல ஆப்டர்நூன் போட்டாங்க. ஆப்டர்நூன்னா முற்பகல் இல்லை பிற்பகல். அவங்க முற்பகல் போறாங்க, பிற்பகல் போறோம், அதனால இது தப்பு. இப்படிதான், இதுதான் ஆய்வா? இதுக்கு ஆங்கிலம் கரெக்டா இருக்கு, தமிழ்ல உள்ளவனு ஒன்றும் தெரியாது. அப்படியா? அப்ப இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவன் எல்லாம் இந்த தமிழ்ல மொழிபெயர்த்த அளவுக்கு அரபு மொழி ஞானம் உள்ளவன் கிடையாது. அவன்ல மாடர்ன் அரபி படிச்சுட்டு மொழிபெயர்க்கிறவங்க. மாடர்ன் அரபில் அரபிக் MA PN படிக்கிறவனுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் உள்ளது சரியா மொழிபெயர்க்க வராது. அந்த நவீன காலத்தில் உள்ள சொற்கள் இலக்கியங்கள் அதைத்தான் அவனுக்கு கரெக்டா சொல்ல முடியும். அதை கூட விளங்கி கொள்ளாம இந்த ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு, அடுத்து சொல்றாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, நத்தகத்தாண்டு ஒன்று வருது. நத்தகத்தாண்டர்ல நாங்கள் ஜும்மாவுக்கு பிறகுதான் நத்தகத்தா, அதாவது காலை உணவை சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம மொழிபெயர்ப்புல போட்டிருக்கிறாங்க. அப்ப ஜும்மா தொழுதுட்டு தான் காலை உணவு சாப்பிடுவோம்னா என்ன அர்த்தம் வர? அப்ப காலை உணவுக்கு அதுக்கு பிந்தி சாப்பிடுவாங்கன்னு சொன்னா முன்னாடியே ஜும்மா தொழுதுறாங்கன்னு அர்த்தம். காலை உணவுங்கிறது அப்படித்தான். ஒருத்தர் 2 பேர் தள்ளி போடுவோம், அது உதாரணம் காட்டுறாரு. ஒருத்தர் 2 பேர் உதாரணம் காட்டக்கூடாது. ஒட்டுமொத்தமா காலை உணவுன்ற கணக்கு இருக்கிறது. எல்லாரும் காலை உணவு 3 மணிக்கு சாப்பிட மாட்டான். காலை உணவு என்று சொன்னால் 10 மணிக்குள்ள சாப்பிட்டுருவான். சில பேர் 2 மணிக்கு காலை உணவு சாப்பிட்றான்னு அது கணக்குல சொல்லக்கூடாது, அது மக்கள் வழக்கத்தில் வராது. அப்ப காலை உணவு சாப்பிடுதல்ங்கிற வார்த்தையை தான் நத்தகத்தான்னு சொல்லுது. அதுக்கு அந்த அர்த்தம் இல்லையா? ஏன் அந்த அர்த்தம் இல்லை? அதான் அர்த்தம்ங்கிறத பின்னாடி நிரூபிப்பேன், கிராமரை வச்சு நிரூபிப்பேன். இவர் சொன்னது அறியாமைக்காக சொல்றேன். இந்த நத்தகத்தான் வருதுல, நாங்கள் ஜும்மா தொழுதுட்டு தான் காலை சாப்பாடை சாப்பிடுவோம். இப்ப காலை சாப்பாடு எவ்வளவு நாளைக்கு பட்டினியா கிடப்பான்? காலைல எந்திரிச்சோன்னா பசிக்கும், சாப்பிடணும். சாப்பிடாம இருந்து அப்புறமேல ஜும்மா தொழுது, ஜும்மாவை 1:30 மணிக்கு தொழுது, 2:30 மணிக்கு தொழுது விட்டு அப்புறமேட்டு சாப்பிடுவானா? இல்ல. அப்புறமேட்டு சாப்பிட்டா அது காலை உணவா வராது. காலை உணவு சாப்பிடுவோம் என்று சொன்னால் அந்த மத்தியானத்துக்குள்ள ஒடியாந்துடணும், முற்பகலுக்கு உள்ள ஒடியாந்துடணும். அந்த முற்பகல்ல சாப்பிடுற சாப்பாட்டைய ஜும்மா அன்னைக்கு மட்டும் என்ன செய்வோம்னு கேட்டா, ஜும்மா தொழுதுட்டு சாப்பிடுவோம். ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ தொழுது விட்டு அந்த காலை சாப்பாடை சாப்பிடுவோம். அது இருக்குது. அது தப்பான். எதனால தப்பு தெரியுமா? அந்த கூத்த கேளுங்க, ஆராய்ச்சிய. எதனால தப்புன்னு கேட்டா,
மூணாவது போடுங்க. நாங்க சாப்பிடவும் மாட்டோம் தூங்கவும் மாட்டோம் ஜும்மா முடிகிற வரைக்கும். இதுதான் அதனுடைய சரியான மொழியாக்கம். நாங்க சாப்பிடவும் மாட்டோம் தூங்கவும் மாட்டோம் ஜும்மா முடியும் வரை. அப்ப ஜும்மா முடிச்சுட்டு வந்துதான் நாங்க சாப்பிடுவோம் தூங்குவோம். இப்ப இந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடுங்கிற வார்த்தைக்கு அரபியில என்ன வந்திருக்குன்னா அகதான் வந்திருக்கு. நதஹதா, நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இந்த நதஹதாங்கிற வார்த்தை மொழிபெயர்ப்புகள்ல பலரும் பலவிதமா காலை உணவு, மதிய உணவு, முற்பகல் உணவுன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஹதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பகல் உணவு அப்படிதான் அர்த்தம். பகலில் சாப்பிடும் சாப்பாடு. நம்ம ஒரு ஹதீஸை நாங்க சாப்பிடவும் மாட்டோம் தூங்கவும் மாட்டோம் ஜும்மா முடிகிற வரைக்கும். இதுதான் அதனுடைய சரியான மொழியாக்கம். நாங்க சாப்பிடவும் மாட்டோம் தூங்கவும் மாட்டோம் ஜும்மா முடியும் வரை. அப்ப ஜும்மா முடிச்சுட்டு வந்துதான் நாங்க சாப்பிடுவோம் தூங்குவோம். இப்ப இந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடுங்கிற வார்த்தைக்கு அரபியில என்ன வந்திருக்குன்னா அகதான் வந்திருக்கு. நதஹதா, நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இந்த நதஹதாங்கிற வார்த்தை மொழிபெயர்ப்புகள்ல பலரும் பலவிதமா காலை உணவு, மதிய உணவு, முற்பகல் உணவுன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஹதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பகல் உணவு அப்படிதான் அர்த்தம். பகலில் சாப்பிடும் சாப்பாடு. நம்ம ஒரு ஹதீஸை விளங்குகிறதா இருந்தா எந்த ஒன்றையும் யாருடைய பேச்சை புரிந்து கொள்வதா இருந்தாலும் அவருடைய வழக்கத்தில் அது என்னங்கிறத முதல்ல நமக்கு தெரியணும். அவங்க விளங்குகிறதா இருந்தா எந்த ஒன்றையும் யாருடைய பேச்சை புரிந்து கொள்வதா இருந்தாலும் அவருடைய வழக்கத்தில் அது என்னங்கிறத முதல்ல நமக்கு தெரியணும். அவங்க அப்ப அந்த நத்தகத்தான் வருதுல, நத்தகத்தா என்பது காலை உணவுக்குள்ள ஒரு சொல்லுதான். அது நான் அதுக்குரிய ஆதாரங்களோட நான் காட்டுவேன். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நத்தகத்தான்னு சொன்னா பகல் சாப்பாடுன்னு அர்த்தம் செய்ய விட்டா போக்கா போயிரும்ல. ஜும்மா தொழுது தான் பகல் சாப்பாடு சாப்பிடுவோம். அட ஜும்மா தொழுது தான் பகல் சாப்பாடு சாப்பிடணும் ஏன் சொல்லுவாங்கன்னா சொல்லுவானா? அதான் வழக்கமா இருக்க. வழக்கத்துக்கு மாத்தம் அவ்வளோதான் சொல்லி காட்டுவான். ஜும்மா தொழுது தானே எல்லாரும் பகல் சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த ஜும்மா பிறகு பகல் சாப்பாடு சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாரும் நீங்க காலையில் 8 மணிக்கே பகல் சாப்பாடு சாப்பிட்றீங்க, நாங்க ஜும்மா தொழுது தான் சாப்பிடுவோம் அப்படி இருந்தா தானே சொல்ல முடியும். அதுல என்ன வருது? பகல் சாப்பாடுன்னு அர்த்தம் செஞ்சுக்கணுமா? பகல் சாப்பாடு அர்த்தம் செஞ்சிட்டோம்னா அப்ப ஜும்மா பின்னாடி தொழுதாங்கன்னு அர்த்தமாயிரும். சூரியன் உச்சிலேருந்து சாய்ந்த பிறகு தொழுது விட்டு அப்புறமேல் பகல் சாப்பாடு சாப்பிடுவோம். பகல் சாப்பாடு அப்படித்தானே எல்லாரும் சாப்பிடுவாங்க. இது டிஃபரெண்டா ஜும்மாவுக்குள்ள சொல்றாரு இவரு. ஜும்மாவுக்கு மாத்திரம் டிஃபரெண்டா சொல்றாருன்னு சொன்னா எப்போதும் ஒரு வழக்கம் இருந்து அது ஜும்மா அன்னைக்கு மாறுகிறது. அப்படி இருந்தா தான் எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? நாங்கள் ஜும்மா அன்னைக்கு காலை உணவு முற்பகல் உணவு ஜும்மாவுக்கு பிறகு சாப்பிடுவோம். அது என்ன டிஃபரெண்ட்? ஜும்மா அன்னைக்கு டெய்லி உள்ளது. நீங்க சொல்றது பகல் சாப்பாடு என்பது டெய்லியே அதுதானே. ஜும்மா அன்னைக்கு மட்டும் இல்லையே, தினமும் உலகத்துக்கு நம்ம சாப்பிடுவாங்க பகல் சாப்பாடு. தினமும் ஜும்மாவுக்கு பிறகு நம்ம சாப்பிடுவாங்க. இதை சொல்றதுக்கு என்ன இருக்குது? அது கூட விளங்காம என்ன செய்யணுமா? நத்தகத்தா என்ற உணவு வார்த்தை காலை உணவு முற்பகல் உணவு தான் தமிழ்ல மொழிபெயர்த்ததான் சரி. அது சரி என்பதை நம்ம நிறுவலை. முதல்ல இவர் உளறல்களை சொல்லிவிட்டு அப்புறமா என்ன செய்வோம்? அந்த ஜும்மாவுடைய நேரம் எதுங்கிற ஆய்வுக்கு போவோம். ஆய்வுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் உளரக்கூடியவர்களை நீங்கள் ஆய்வாளர்கள் நினைத்து கொண்டு இதை போய் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள், எப்படி விட்ட வழிகாட்டில் மக்களை கொண்டு விட்டுரும் என்பதற்காக நான் சொல்றேன். அது ஏன் நத்தகத்தாக அந்த அர்த்தம்? அதான் முக்கியமான தமாஸ். எதனால நத்தகத்தாண்டா பகல் உணவு செய்யுமா சொல்றாரு பாருங்க. 4ஆம் நம்பரை போடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லயுமே அரபு நாட்டுக்கு வேலைக்கு போனவங்க, அரபு நாட்டில் வாழ்ந்து பிறகு ஓய்வெடுத்து இங்கு வந்தவர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி உங்களுக்கு அரபுலகத்தில் வாழ்ந்த பழக்கமுடையவர்கள், அரபு நாட்டுல வேலை செஞ்சவங்க கண்டிப்பா உங்க வட்டாரத்துல இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு நம்பகமான ஒரு நண்பரிடத்துல அரபு நாட்டுல வேலைக்கு இருந்தவர்கிட்ட நீங்க கேளுங்க, அரபு சாப்பாடுல ஹதானா என்னன்னு கேளுங்க. ஹதானா என்னன்னு கேளுங்க. ஹதா சாப்பிடுறதுனா என்ன அப்படின்னு கேளுங்க. ஹதானா காலை சாப்பாடான்னு கேளுங்க. எல்லா மக்களும் சொல்லுவார்கள். அரபு நாட்டுல இருந்தவங்களுக்கு தெரியும். ஹதான்னு சொன்னா லொஹருக்கு பிறகு சாப்பிடுறது, நண்பகல் நேரத்துல பகல்ல சாப்பிடுறோம்ல 12, 1 மணி 2 மணிக்கு சாப்பிடுற சாப்பாடுக்கு பேரு தான் ஹதா. அதுதான் அரபுகளுடைய வழக்கம். ஹதாங்கிறது மதிய நேரத்தில் நண்பகல் வேளையில் லோகர் தொழுகைக்கு பிறகு சாப்பிடுற சாப்பாடுக்கு பேரு தான் ஹதா. இந்த ஹதீஸ்ல அதுதான் வந்திருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லயுமே அரபு நாட்டுக்கு வேலைக்கு போனவங்க, அரபு நாட்டில் வாழ்ந்து பிறகு ஓய்வெடுத்து இங்கு வந்தவர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி உங்களுக்கு அரபுலகத்தில் வாழ்ந்த பழக்கமுடையவர்கள், அரபு நாட்டுல வேலை செஞ்சவங்க கண்டிப்பா உங்க வட்டாரத்துல இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு நம்பகமான ஒரு நண்பரிடத்துல அரபு நாட்டுல வேலைக்கு இருந்தவர்கிட்ட நீங்க கேளுங்க, அரபு சாப்பாடுல ஹதானா என்னன்னு கேளுங்க. ஹதானா என்னன்னு கேளுங்க.
அதா சாப்பிடுறதுனா என்ன அப்படின்னு கேளுங்க. அதானா காலை சாப்பாடான்னு கேளுங்க. எல்லா மக்களும் சொல்லுவார்கள். அரபு நாட்டுல இருந்தவங்களுக்கு தெரியும். அதான்னு சொன்னா லொஹருக்கு பிறகு சாப்பிடுறது. நண்பகல் நேரத்துல பகல்ல சாப்பிடுறோம்ல, 12, 1 மணி 2 மணிக்கு சாப்பிடுற சாப்பாடுக்கு பேரு தான் ஹதா. அதுதான் அரபுகளுடைய வழக்கம். ஹதாங்கிறது மதிய நேரத்தில் நண்பகல் வேளையில் லொஹர் தொழுகைக்கு பிறகு சாப்பிடுற சாப்பாடுக்கு பேரு தான் ஹதா. இந்த ஹதீஸ்ல அதுதான் வந்திருக்குது. அப்ப இந்த கதாவுக்கு அர்த்தம் எங்கே செய்யறாருன்னு கேட்டா, இந்த காட்டு அரபிகள் பேசுறாங்கல்ல, இந்த காட்டு அரபிகள் கதாண்டு எனக்கு தெரியல சொல்றாங்களாண்டு, அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க கதாண்டு சொல்லி பகல் சாப்பாடு சொல்றாங்கன்னா இது ஒரு ஆதாரமா? ஏண்டா கதாங்கிறது இவன் கண்டுபிடிச்ச சொல்ல ஹதீஸ்ல உள்ளதா? இப்ப இந்த புதுசா அவன் கண்டுபிடிச்சிருக்கானா? இந்த கதா என்கிறது ஹதீஸ்ல குர்ஆன்லயும் வருது. ஆத்தினா கதா அனா, மூசா நபி சம்பவத்தை இந்த சந்திக்க போவாங்கல்ல, ஹலீரை பார்க்க போகும் பொழுது அதில் கூட என்னுடைய கதாவை கொண்டு வான்லாம் கேட்பாரு. அது குர்ஆன்ல சொன்ன ஒரு சொல்லு. அதே மாதிரி ஹதீஸ்ல பல இடங்கள்ல என்ன இருக்குது, கதாங்கிறது வருது. அப்ப அதுல இருந்து நீ அர்த்தம் செய்யணுமா? அவன் அந்த காலத்து அர்த்தத்தை நான் விட்டுரு 3 வேளை திங்கிற பண்டிகை மாறிட்டான். இப்ப அந்த காலத்துல 2 வேளை சாப்பிட்டாங்க, 3 வேளையில 5 வேளை கூட திம்பான். அந்த மாதிரி மாறி போன காலத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு போய் கதான்னு சொல்றாங்களா எனக்கு தெரியல. இவர் சொன்ன உண்மையா இருந்தா அதை போய் கதான்னு சொன்னா இது ஹதீஸுக்கு ஆதாரமா? ஹதீஸில் உள்ள கதா என்பது இதுல இருந்து வழங்கி கொள்ளணுமா? அவன் ஜீப்பில் மோயாண்டு ஒரு வார்த்தை அரபில் இருக்குதா? தண்ணியை கொண்டு வாங்குற மோயாம்பான். மோயாண்டா என்னது? ஈஸ்டுமா. ஈஸ்னா நாம முடிக்கிறேன் ஈசுங்கிறான். என்னடா ஈசுனா என்ன? ஐயுஷைங்கிறத அப்படி சொல்றாராம். இது என்னன்னு கேட்கிறாராம் ஈசுன்னு. அப்ப ஈசுன்னு இந்த மாதிரி அரபியில மொழிய நாசமாக்கி வச்சிருக்காங்க பேசுறவங்க. அப்ப அந்த அரபியும் குர்ஆன் ஒன்னா? குர்ஆன் இலக்கண தரத்தோட இலக்கிய தரத்தோட உள்ள ஒரு நூல். அதனுடைய நடை எல்லாம் சொல்ல கொச்சையான வார்த்தைகளுக்கு இடமே இருக்காது. அந்த மாதிரி உள்ள குர்ஆனுக்கு அர்த்தம் செய்வதற்கு அரபி எப்படி பயன்படுத்துறான்னு போட்டா எங்க கொண்டே நம்மள முடிக்கும்? அரபி இப்ப என்னத்துல பயன்படுத்துகிறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இஜாசானா என்னது? இப்ப ஹதீஸ்ல வரும் இஜாசான்னு சொல்லி ஹதீஸுக்கு இஜாசா கொடுத்தார்கள். இஜாசான்னு சொன்னா என்னுடைய ஹதீஸ் நூலை இன்னொரு ஆள் பயன்படுத்துவதற்கு நான் கொடுக்குற அனுமதிக்கு பேர் இஜாசா. அந்த காலத்துல அதான் இஜாசாக்கு அர்த்தம். இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விசாவுக்கு போய் விசான்னு குத்துறாங்க. அப்ப அந்த ஹதீஸ்ல உள்ள இஜாசா பார்த்துட்டு அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல விசா இருந்துச்சுன்னு சொல்லுவியா நீ? அரபி எப்படித்தானே சொல்றான்? அட இஜாசான்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இஜாசாங்கிறதுக்கு அன்னைக்கு என்ன ஒரு அர்த்தம், இன்னைக்கு என்ன அர்த்தத்துக்கு மாறிவிட்டது? இன்னைக்கு உள்ள நூல்கள்ல அந்த அர்த்தம் செஞ்சுட்டு போ. அன்னைக்கு உள்ள நூல்கள்ல வந்துச்சுன்னா அன்றைக்கு அது என்ன அர்த்தத்தில் இருந்தது. அப்ப கதான்னு சொல்லி அரபிட்ட போய் கேட்கணுமா? ஆய்வு எப்படி பண்றான்னு பாருங்க. இந்த காட்டு அரபிகள் உன்னோட ஒன்று பேசுறானே அவங்கள்ட்ட போய் கேட்கணுமா கதாண்டா என்னன்னு கேட்கணுமா? அவங்க பகல் சாப்பாடு சொல்லிடுவாங்களாம், ஹதீஸ் அந்த அர்த்தம் கொடுத்துடணுமா? இதுதான் பிழை கண்டுபிடிச்சது. எதை கண்டுபிடிச்சிருக்கு? இந்த மொழிபெயர்ப்பு தப்புன்னு கண்டுபிடிச்சு எங்க கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேட்டா இதைத்தான் சொல்றாரு. அது போக என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்னொரு அது 5ஐயும் போடுங்க. நாங்க மா குன்னா நகீலு வலா நதஹதா, நாங்க அதா சாப்பிடுவோம் இலா பஅதல் ஜும்மா, ஜும்மாவுக்கு பிறகு நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்குது. ஜும்மாவுக்கு பிறகு அதா சாப்பிட்டாங்கிறது ஹதாவை தமிழாக்கத்துல கால உணவு முற்பகல் உணவுன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. அது மொழிபெயர்ப்பில் உள்ள பிழை. சாதாரண அரபு நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஹதான்னு சொன்னா அது மத்தியான சாப்பாடுன்னு. நாங்க மா குன்னா நகீலு வலா நதஹதா, நாங்க அதா சாப்பிடுவோம் இலா பஅதல் ஜும்மா, ஜும்மாவுக்கு பிறகு நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்குது. ஜும்மாவுக்கு பிறகு அதா சாப்பிட்டாங்கிறது ஹதாவை தமிழாக்கத்துல கால உணவு முற்பகல் உணவுன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. அது மொழிபெயர்ப்பில் உள்ள பிழை. சாதாரண அரபு நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஹதான்னு சொன்னா அது மத்தியான சாப்பாடுன்னு. அப்ப நீங்க முதல்ல இந்த மாதிரியான குழப்பங்களை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு நம்பகமான ஆளுகள்கிட்ட பல முறை நீங்க ஆய்வு செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க முதல்ல இந்த மாதிரியான குழப்பங்களை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு நம்பகமான ஆளுகள்கிட்ட பல முறை நீங்க ஆய்வு செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. அதை எதை எதிரையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா அந்த புகாரியுள்ள தமிழ் மொழிபெயர்ப்பு சரியா பண்ணப்பட்டிருக்கிறது. முற்பகல் உணவு தான் அதுக்கு ஆதாரம் பின்னாடி சொல்ல போறேன். ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அரபுகள் பழக்கத்தை போய் பார்க்கிறாரு. அவங்க கதான்னு சொல்றாங்களாம், அரபு குரான் சொல்றானா இவர் இந்த வேலை பார்க்குற இடத்துல சொன்னாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே சொல்லட்டுமே, அரபி பூராமே சொல்லட்டுமே. சொன்னான்னு சொன்னா அந்த கதாவுக்கு ஹதீஸ்ல வர்ற கதாவுக்கு இந்த அர்த்தம் கொடுத்துட முடியுமா? ஹதீஸ்ல வர்ற கதா நத்தகத்தா என்பதற்கு என்ன அர்த்தம் செய்யணும்? அதை என்ன அர்த்தத்தில் அன்றைக்கு பயன்படுத்தினார்கள் அங்க போய் பார்க்கணும். அதிலிருந்து ஆதாரங்கள் அள்ளி போட்டு
இது பிழைன்னு ஒருத்தன் சொல்லுவானே, ஆனால் அதுக்கு பேர் ஆய்வு. நீ அரபிகள் பேசுற வச்சுட்டு பண்ண போனீங்கன்னா என்னவாயிரும், உன்னோட ஒன்று ஆகி போயிடும். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பாருங்க, வரு அதுக்கு காரணம் சொல்றாரு போடுங்க. ஒட்டுமொத்த பகலையும் ஒரு மாதிரி அணுகுவார்கள், ஒட்டுமொத்த இரவையும் ஒரு மாதிரி அணுகுவார்கள். இப்ப நம்ம ஒரு 24 மணி நேரம் கொண்டு ஒரு முழுமையான நாளை தான் ஒரு நாள்னு சொல்லுவோம். நான் மக்காவுக்கு போனேன், 2 நாட்கள் தங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம வழக்கத்துல சொன்னா என்ன அர்த்தம், நான் மக்காவுக்கு போய் 2 நாள் தங்கி இருந்தேன்னா 24 மணி நேரம் கொண்ட இரவு பகல் உள்ளடக்கிய 24 மணி நேரம் ஒரு நாள். அடுத்து 24 மணி நேரம் இரண்டாவது நாள், 48 மணி நேரங்கள் நான் தங்கி இருந்தேன் அப்படிங்கறது தான் என் பாஷையில நான் எப்படி சொல்றேன், நான் மக்காவுக்கு போய் 2 நாள் தங்கி இருந்தேன். இதே விஷயத்த ஒரு அரபி எப்படி சொல்லுவார் தெரியுமா, அரபுடைய வழக்கம் என்ன தெரியுமா, அவர் எப்படி சொல்லுவார்னா, நான் மக்காவுக்கு போனேன் யௌமன் வ லைலத்தன், 2 பகலும் 2 இரவும் தங்கி இருந்தேன் பார். அவர் யௌமுன்னு சொல்லுவது நாளுங்கிற 24 மணி நேரத்தை குறிக்காது. அவருடைய கணக்குல 2 பகலு 2 இரவு. ஒட்டுமொத்த பகலையும் ஒரு மாதிரி அணுகுவார்கள், ஒட்டுமொத்த இரவையும் ஒரு மாதிரி அணுகுவார்கள். இப்ப நம்ம ஒரு 24 மணி நேரம் கொண்ட ஒரு முழுமையான நாளை தான் ஒரு நாள்னு சொல்லுவோம். நான் மக்காவுக்கு போனேன், 2 நாட்கள் தங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம வழக்கத்துல சொன்னா என்ன அர்த்தம், நான் மக்காவுக்கு போய் 2 நாள் தங்கி இருந்தேன்னா 24 மணி நேரம் கொண்ட இரவு பகல் உள்ளடக்கிய 24 மணி நேரம் ஒரு நாள். அடுத்து 24 மணி நேரம் இரண்டாவது நாள், 48 மணி நேரங்கள் நான் தங்கி இருந்தேன் அப்படிங்கறது தான் என் பாஷையில நான் எப்படி சொல்றேன், நான் மக்காவுக்கு போய் 2 நாள் தங்கி இருந்தேன். இதே விஷயத்த ஒரு அரபி எப்படி சொல்லுவார் தெரியுமா, அரபுடைய வழக்கம் என்ன தெரியுமா, அவர் எப்படி சொல்லுவார்னா, நான் மக்காவுக்கு போனேன் யௌமன் வ லைலத்தன், 2 பகலும் 2 இரவும் தங்கி இருந்தேன் பார். அவர் யௌமுன்னு சொல்லுவது நாளுங்கிற 24 மணி நேரத்தை குறிக்காது. அவருடைய கணக்குல 2 பகலு 2 இரவு. அப்ப இதுக்கு உதாரணம் காட்டுறாரு. எதுக்கு இந்த கதாவை அர்த்தம் செஞ்சதுக்கு, இந்த அரபிகளுடைய பழக்கத்தை பார்த்து அர்த்தம் செஞ்சாரு இல்லையா, அதுக்கு வலுவூட்டுறதுக்காக வேண்டி ஒரு பாயிண்ட் எடுத்து போடுறாரு. அரபியில் என்ன செய்வாங்களாம், ஒரு நாள் சொல்வதை ஒரு நாள் சொல்ல மாட்டாங்களாம், ஒரு பகல் ஒரு இரவுன்னு தான் சொல்லுவாங்களாம். 2 நாள் என்பதை சொல்லும் போது 2 பகல் 2 இரவுன்னு தான் சொல்லுவாங்க. அதான் அவங்களுடைய வழக்கம். நம்ம என்ன செய்வோம், 2 நாள் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 2 நாளுங்கிறது அவங்க யூஸ் பழக்கத்தில் கிடையாது. இப்படின்னு ஒரு புருடா விட்டு அடிக்கிறார். குரான்லே ஹதீஸ்லேயே யௌமு மட்டுமே நிறைய வந்திருக்கிறது. யௌமு யௌமானி ஐயாமுன்னு என்ன செய்கிறது, இரவை சேர்க்காம வந்திருக்கிறது. யௌமுல் கியாமா யௌமுல் ஜுமான்னு யௌமுன்னு அடித்து அவ்வளோ விழுகிறது. லைலத்து அங்கே வரவே இல்லை. அப்போ யௌமு என்கிற வார்த்தை இது எதுக்குன்னா, இதில் அறியாமை சுட்டி காட்டுறதுக்கு தான். அவர் இந்த கதாவுக்கு அர்த்தம் செய்து நியாயப்படுத்துறதுக்கு இதை கொண்டு இழுக்கிறார். பார்த்தீங்களா, அரபிகள் எப்படி பயன்படுத்துறாங்க, நம்ம மாதிரி படுத்துனா வேற மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு காட்டுறாங்களாம். இவர் சொல்றபடி என்னன்னு கேட்டா, யௌம் என்கிற வார்த்தைக்கு அது மாத்திரம் சொல்லப்படும் என்று சொன்னால் 24 hours அர்த்தம். யௌம் என்பதோட லைலத்துன்னு சேர்த்து விட்டால் யௌமுக்கு பகல் அர்த்தமாயிரும். அரபியுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, இவர் சொன்ன பழக்கம் கிடையாது. இவர் சொல்லக்கூடிய வகையில் அரிதாக சொல்வார்கள் யௌமுன் லைலத்துண்டு. அதாவது யௌம் என்கிற வார்த்தைக்கு ஃபுல் டே அர்த்தம் இருக்குது. அந்த இரவும் ஒரு நாளும் சேர்த்தாங்கன்னு சொன்னா ஆஃப் டேங்கிற அர்த்தம் வந்துடும், அது பகல் அர்த்தம் வந்துடும். அப்ப வெறுமனே யௌம் என்றால் 24 மணி நேரம் தான் அரபில. அது மாதிரி குரான்ல ஹதீஸ்ல நிறைய என்ன செய்கிறது சொற்கள் வந்திருக்கிறது. அது இவர் கூகுள் ஆள் தானே, இவருக்கு தெரியாது. இல்லாட்டி அரபிகள் ஏதாவது பேசுறாங்கன்னு நம்ம துடு பாப்பார்கள் இருக்கு, அதை பார்த்துவிட்டு இதான் அரபிகள் வழக்கம், இன்னைக்கு உள்ள அரபிகள் வழக்கம் அப்படியே எனக்கு தெரியும், அந்த வழக்கத்தின் ஆதாரம் எடுக்கவே மாட்டேன், அது சொல்லிட்டு இருந்துட்டு போகுது. ஹதீஸ்லயும் குரான்ல இருக்கா இல்லையா, யௌமுங்கிற மட்டும் இல்லையா, யௌமி என்பது முழு நாளையும் குறிக்கக்கூடியதாக வரவே இல்லையா. நோன்பை பற்றி வரும் பொழுது 1வது நாள் 3வது நாள் 4வது நாள்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம், முழு நாள் தான் அர்த்தம் அதுக்கு. அப்ப யௌமுங்க தனியாக லிஸ்டே போடலாம். இது சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம். அரபி தெரிஞ்சு இருந்து அரபில போய் அந்த ஹதீஸ்லையும் குரான்லையும் சர்ச் பண்ணி எடுத்தால் யௌமி என்கிறது 24 மணி நேரத்துக்கும் சொல்லப்படும். அதே நேரத்தில் யௌமோட குரான்ல கூட அது வரும், யௌமோட லைலத்துன்னு சேர்த்து ஜோடியா சொன்னாங்கன்னு சொன்னா இரவை சொல்லிட்டதுனால இரவை கழிச்சுட்டு அது பகல் அர்த்தமாக்கும். யௌமுன்னு ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம். சலாதத் ஐயாமின் அப்படின்னு சொன்னா 3 நாட்கள் தான். ஈசா அவர் ஜக்கரியா நபி 3 நாளைக்கு நீ பேச மாட்டான்னு வருத, 3 நாளைக்குன்னா 3 நாள் தான், 72 மணி நேரம் தான், அப்படி வரும். அதே மாதிரி 7 பகலும் 8 இரவுகளும் அந்த ஆது கூட்டத்துக்கு சமூக கூட்டத்துக்கு அந்த புயல் வீசியதை பத்தி எல்லாம் சொல்றான்.
இரவை சேர்த்து வைக்கும்போது அப்ப அந்த பகல் இரவுன்னு மாத்திக்கிற அர்த்தத்தை. அப்ப யௌமுங்கிற வார்த்தைக்கு வந்து இப்படி கிடையாது. அரபில வந்து யௌமுண்டா 24 மணி நேரம் கிடையாது. யௌமுண்டால யௌமுன் லைலத்துன் தான் சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு மார்க்குது அவசியம் இல்லை. அப்படி சொன்னாங்க என்று சொன்னா மாத்தி விட்டாங்கன்னு அர்த்தம். நீ குரான்லயும் ஹதீஸ்லயும் அது இருந்துச்சா? குரான் ஹதீஸ்ல வந்து யௌமு என்பது முழு நாளுக்கு தான் சொல்லப்படும். அதை லைலத்து சேர்த்தால் மட்டும்தான் பகல் இரவுங்கிற அர்த்தம் வரும். இரவுன்னு ஒண்ணு சேர்த்துட்டீங்க என்று சொன்னா யௌமுங்கிற வார்த்தைக்கு பகலுங்கிற அர்த்தம் ஆகி போயிடும். இதை கூட விளங்காம இது பயங்கர ஆதாரமா கொண்டாந்து என்ன செய்யறாரு, பில்டப் பண்ணி பார்க்கறத பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து அந்த ஆய்வு விஷயத்துக்கு போயிடுவோம். இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து அந்த ஹதீஸ் தெளிவான ஆதாரமா இருக்குது. எந்த ஆதாரமா இருக்குது? காலை உணவு சம்பந்தமாகத்தான் அது சொல்லுகிறது. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி, இப்ப அதுல வந்து ஜும்மா நேரத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம். ஜும்மா நேரத்தை பற்றி என்ன வருதுன்னு கேட்டா சில ஹதீஸ் அவர் சொல்றாரு. ஜும்மா நேரம் வந்து எப்ப தொழுவீங்க என்று கேட்கும் பொழுது சூரியன் சாயும் போது தொழுவோம் என்று ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, சூரியன் சாய்வது என்றால் உச்சிலிருந்து சாய்வது லோகர் நேரத்தில் தான் ஜும்மா தொழுவோம் என்று ஹதீஸ் இருக்கிறது, புகாரில் இருக்கிறது, முஸ்லிம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு கேட்டா அது ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படி இருக்கு. அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி தொழுவலாம்னு அர்த்தம். அப்படித்தான் தொழுன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி தொழுதார்கள் என்றும் அப்படி தொழுதார்கள் இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் சான்றாக வைத்துக் கொண்டு நீங்கள் ஜும்மாவுக்கு லோகர் நேரம் வந்த பிறகு ஜும்மா தொழுதாலும் அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. அதை நாங்கள் மறுக்கலையே. ஜும்மா லோகருக்கு பிறகு தொழக்கூடாது நேரம் சொன்னோமா? லோகருக்கு பின்னாடி தொழலாம்ல. அப்ப லோகருக்கு ஜவாலுக்கு பின்னாடி ரசூல்லா தொழுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். யார்? அனஸ் அறிவிக்கிறார். அதைத்தான் அவர் வாய்ச்சார். தமிழ் சம்சன் வாய்ச்சார்ல, புகாரி 904 ஹதீஸ் வாய்ச்சார். இன்னொரு இடத்துல இந்த கருத்து நிறைய வருது, சில கருத்துக்கள்லாம் வருது. சில ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா ஜும்மா தொழுகையை நாங்கள் சூரியன் உச்சிலிருந்து சாயும்ல, உச்சிக்கு வர்ற வரைக்கும் இந்த காலை நேரம் ஆயிடுது. உச்சிக்கு வந்தா தொழுகை தடுக்கப்பட்ட நேரம் ஆயிடுது. உச்சியிலேருந்து கொஞ்சம் நிழல் இந்த பக்கம் சாஞ்சிருச்சுன்னு சொன்னா லோகர் நேரம் ஆரம்பமாகி விடுகிறது. அதுதான் ஜும்மாவுடைய நேரமும். அந்த கருத்துப்பட அவர் சில 2-3 ஹதீஸ் வந்திருக்கு என்று சொல்கிறார். அதை நம்ம மறுக்கவே இல்லை. அப்படியும் தொழலாம், தொழக்கூடாது நம்ம சொன்னோமா? லோகருக்கு பிறகு தொழுதுனா செல்லாதுன்னு சொல்றோம். அப்படிதான் அதிகமான இடத்துல தொழுகிறாங்க. நம்ம கூட அந்த மாதிரி நேரத்தான் தொழுதுட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி தொழுகிறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். அப்ப இதை ஏத்துக்கிறோம், அதை மறுப்பேன்னு போகக்கூடாது. அதுவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து அதே அனஸ் ரலியல்லாஹு ஹதீஸ்ல வருகிறது. எந்த அனஸ் வந்து இதை சொல்றாரோ அந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு 2 ஹதீஸ் தள்ளி, அது 904, இது 906, 2 புகாரி. அதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதஸ்தல் பரது, குளிர் ஜாஸ்தி ஆகிவிடும் பொழுது பக்கர பிஸ்ஸலா, தொழுகையை கொஞ்சம் முன்கூட்டி தொழுது விடுவார்கள். இதஸ்தல் ஹர்ரு, வெப்பம் வந்து ஜாஸ்தி ஆகிவிட்டது, கடுமையாகப்பட்டுச்சு சொன்னா அப்பொழுது பிஸ்ஸலா, தொழுகை என்ன செய்வாங்க, கொஞ்சம் லேட்டா தொழுவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யானி அல் ஜும்மா, அதாவது ஜும்மா தொழுகையை அப்படின்னு யார் சொல்றா? அனஸ் சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்டாண்டர்டா ஒரே நேரத்தில் ஜும்மா தொழவில்லை. சூரியன் சாய்ந்த பிறகு தொழுதார்கள் என்று சொல்ற அந்த அனஸ் தான் சொல்லுகிறாரு, சாய்ந்த பிறகும் தொழுவார்கள். அவங்க 2 நிலை எடுத்திருந்தார்கள். அப்படி வரும் பொழுது அப்ப இன்னொரு நிலை என்னவா இருக்கு? இது மூடலாக இருக்கிறது. நம்ம வேற ஹதீசுகள்ல தேடி பார்க்கும் பொழுது வேற ஹதீஸ்ல கிடைக்குதா அதைத்தான் பார்க்கணும். அதை நான் பார்த்தோம்னு சொன்னா அது முதல் ஹதீஸ் வந்து அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த நக்கீலுக்கு தான் அர்த்தத்தை மாத்தி விட்டுறாரு. 905 ஹதீஸை காட்டணும்னு சொன்னா நக்கீலு ஹெலாலான்னு சொல்றாங்க. கிலாலா தூக்கம் இருக்குது, அது வந்து லோகருக்கு பிறகுன்னு சொல்லி அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்யறாரு, நான் மாத்திடுறாரு, அப்படி போயிடுறாரு. இப்போ வந்து இந்த கைலூலாங்கிற ஒரு தூக்கம் அந்த ஹதீஸ்ல என்ன வருது? முதல் விஷயம், இவர் என்ன ஹதீஸை வச்சு பேசுறாரோ அது அதை விட வலுவான ஆதாரம்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் எந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அர்த்தம் தப்பு என்று சொல்லி அது அந்த தொழுகை நேரத்தை குறிக்காதுன்னு சொன்னாரோ, அந்த கைலூலாவை சொன்னாரோ, அந்த கைலூலா என்பதற்கு வந்து எல்லா அகராதி ஆரம்ப கால அகராதி நூல்களில் என்ன சொல்றாங்கன்னா நிஸ்புன் நகார், நிஸ்புன் நகாரில் தூங்குவது. நிஸ்புன் நகார் என்றால் பகலின் பாதி, பகலின் பாதியில் தூங்குவது அப்படின்னு வருது. பகலின் பாதி என்பது வந்து இஸ்லாமிய கணக்கில் பகலின் பாதிங்கிறது என்ன அதை பார்க்கணும்ல. பகல்னு சொன்னா அதாவது எப்ப இருந்து நம்ம பகல் ஆரம்பிக்கிறது,
பகல் எப்போ ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நோன்பை பற்றி பேசுகிறான். நோன்பை பற்றி பேசும்போது 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் சொல்கிறான், அதாவது சும்மா திமுசியாம, நோன்பை நீங்கள் முழுமையாக்குங்கள், இலல் லைலி, இரவு வரைக்கும் முழுமையாக்குங்கள் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி வந்து நீங்க எப்ப ஆரம்பிக்கணும்னு கேட்டா மினல் ஃபஜ்ரி ஹத்தா யத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, அந்த ஃபஜ்ரில இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க இரவு வரைக்கும் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப இரவு வரைக்கும்னு சொன்னா அந்த ஃபஜ்ர்ல இருந்து பகல் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஃபஜ்ர்ல ஆரம்பிச்சு இரவு வரைக்கும்னு சொன்னா அந்த பகல்ங்கிறதுடைய கணக்கு என்ன? ஃபஜ்ர் தான் ஆரம்பம். இவங்க இங்கிலீஷ் கணக்கில் என்ன செய்வாங்கன்னா 6 மணிக்கு கணக்கு வச்சிருப்பாங்க. 6 கணக்கு வச்சு 6 to 12 அதான் நண்பகல் அப்படின்னு போடுவாங்க. நம்ம மார்க்க பிரகாரம் என்னன்னு கேட்டா அந்த பகலின் ஆரம்பம் வந்து ஃபஜ்ர் தான். உதாரணமாக இன்றைக்கு நீங்க ஒரு ஊருக்கு வெவ்வேறு டைம் வரும். நான் இப்போ சென்னைக்கு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. இன்றைக்கு சென்னையில் சுபுடைய நேரம் வந்து 4:59 5ன்னு வைங்க. இன்னைக்கு சென்னையில் வந்து சில அப்ளிகேஷன் 1 மணி நேரம் இருக்கும், இதுதான் கணக்கு. அப்போ இன்றைக்கு சுபுகு நேரம் என்ன? 4:59, ஒரு நிமிஷம் தான் விட்டுருவோம். 5 மணிக்கு சுபுகு வருது. சரி, மகரிப் எப்போ வருது? சுபுகு வந்து பகல் ஆரம்பிக்குது. மகரிப் எப்போ வருது? 5:40க்கு வருது. 5லேருந்து 5க்கு வராம 5:40க்கு மகரிப் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா 12 மணி நேரமும் 40 நிமிஷம் வருது. அந்த பகல் எவ்வளவு வருது? 5க்கு ஆரம்பிக்குது சுபுகு பகல், மகரிப் தானே இரவு, அது வரைக்கும் தான் இரவு வரைக்கும் தான் நோன்பு வைக்க சொல்றான்ல. மகரிபான இரவாயிருச்சு. மகரிப் வரைக்கும் மகரிபுடைய டைம் என்ன போட்டிருக்காங்கன்னா 5:40 போட்டிருக்காங்க. 5:40ன்னா 5 to 5 12 ஆயிடுச்சு. ஒரு 40 எக்ஸ்ட்ரா இருக்கு, 12:40. அப்ப 12:40 தான் ஒரு பகல் இன்னைக்கு உள்ள கணக்குக்கு 12:40. அதுல வந்து பாதி எது? பாதி 6:20. 12:40 ஒரு நாளுடைய மொத்த ஒரு பகலுடைய மொத்த டைம் வந்து 12:40 13 கூட சில வரும். நான் இன்னைக்கு தேதியில வச்சு புரியுறதுக்காக சொல்றேன். 12 மணி நேரமும் 40 நிமிஷமும் இன்றைக்கு பகல் இருக்கிறது. அதில் பாதி என்று சொன்னால் 6 மணி நேரமும் 20 நிமிஷம் பாதி. சரி, 6 மணி நேரம் 20 நிமிஷம் எப்போ வரும்? 5 மணிக்கு ஆரம்பிச்சா அதுல இருந்து ஒரு 6 மணி 20 நிமிஷத்தை கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 11:20க்கு வந்துடும். எது? நிஸ்புன் நகாருங்கிறது 11:20. அலோகர் நேரம் இல்லை, ஆனா பாதி. அதாவது இல்லை, கைலூலாவுக்கு அகராதியில் தரக்கூடிய அகராதினா கூகுள் அகராதி இல்லை. அதாவது பழங்கால அகராதியில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா நிஸ்புன் நகாரு, பகலின் பாதி. பகலை சரிபாதி ஆக்கணும். சரிபாதி ஆக்கி தூங்குற தூக்கம் தான் கைலூலா. பகலுடைய சரிபாதி நம்ம இன்னைக்கு சென்னையுடைய தேதி நீங்க உங்களுக்கு கூட்டு கணக்கு பார்த்துக்கங்க. இன்றைக்கு சென்னையுடைய தேதி பிரகாரம் 5 மணிக்கு சூரியன் சுபுக ஆரம்பிக்கிறது, 5:40க்கு மகரிப் வருகிறது, மொத்தம் 12 மணி நேரமும் 40 நிமிஷம் வருகிறது. 12 மணி நேரம் 40 நிமிஷத்தை சரிபாதியா விட்டுனா 6 மணி நேரம் 20 நிமிஷம் வருகிறது. இந்த 6 மணி 20 நிமிஷத்தை ஃபஜ்ர் நேரத்தில் கூட்டுங்க. 5 மணிக்கு ஃபஜ்ர் பிளஸ் ஒரு 6:20, 5 6 11:20. 11:20க்கு தூங்குறதுக்கு பேர் தான் கைலூலா. அந்த கைலூலா இப்ப தூங்குறது இல்ல, லோகருக்கு பிந்தி தூங்குறது இல்ல. லோகர் இப்ப வருது 11:58க்கு வருது இன்னைக்கு தேதியில. இன்னைக்கு தேதி லோகர் வந்து 12 மணிக்கு வருது. அதுக்கு முன்னாடி 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருது. அப்ப அந்த சின்ன குட்டி தூக்கம் தான் அதுவும். கைலூலா என்பது வந்து சின்ன குட்டி தூக்கம் போடுவாங்க, லோகர் ஆகி போயிடும். அப்ப லோகருக்கு முன்னாடியே தூங்குறதுக்கு பேர் தான் கைலூலா. அது எங்க இருந்து எடுக்கிறோம்? கைலூலாவுக்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள் வந்து அகராதியில கொடுக்கிறவங்க வந்து நிஸ்புன் நகார், நகார்னா பகல், நிஸ்புன்னா ஹாஃப் பாதி, பகலின் பாதி அப்படின்னு சொல்றாங்க. பகலின் பாதின்னு சொன்னா அது 11:20 தானே வருது. 11:20க்கு வந்து அந்த தூக்கத்தையே ஜும்மாவுக்கு பிந்தி தூங்குவோம்னு அர்த்தம். 11:20க்கு ஒரு தூக்கம் போடுவோம், அந்த தூக்கத்தை கூட ஜும்மாவுக்கு பிந்தி தூங்குவோம்னு சொன்னா ஒரு 11 தொழுதாங்கன்னு அர்த்தம். 11 தொழுதுவிட்டு 11:20க்கு அந்த தூக்கத்தை போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கைலூலா தூக்கத்துடைய நேரம் வந்து 11:20ங்கிறது நம்ம ஊருடைய நம்ம மாசத்தினுடைய நாளுடைய கணக்கப்படி உள்ள கணக்கு. ஒரே மாதிரி இது வராது. எப்போ வந்தாலும் இந்த கால்குலேஷன் அடங்கிடும். அப்ப இன்னைக்கு சென்னையுடைய கணக்கு பிரகாரம் வந்து 11:20 என்ன வந்துருது? கைலூலா டைம் வந்துருது. 11:20க்கு பிறகு இன்னொரு 40 நிமிஷம் கழிச்சு தான் லோகர் வருது, சூரியன் ஜாய போகுது. அதுக்கு முன்னாடி தூங்கிடுறாங்க. தூங்குறத வந்து நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா சும்மா முடிச்சுட்டு தூங்குவோம். ஜும்மா முடித்து விட்டு 11:20 மணி தூக்கத்தை தூங்குவோம் வைங்களா. அப்படி செய்யுங்களா. நிஸ்புன் நகாருக்கு பதிலா
டைம் போட்டு சொல்லுங்களேன். ஜும்மாவை முடித்து விட்டு தான் 11:20க்கு தூங்குற தூக்கத்தை தூங்குவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 11:20க்கு முன்னாடி ஜும்மா தொழுதுட்டு அர்த்தம். அப்படியும் நடந்திருக்கிறது. அதான் அவர் கிலாலா கலாலான்னு சொல்லி கூகுள் அடிச்சு பார்த்தாருங்கிறாருல, மொழிபெயர்ப்பு தப்புண்டாருல, இதை வச்சு அந்த கூகுள் இதை வச்சு தப்புன்னு சொல்லிவிட்டார். அப்போ இதில் என்ன விளங்கிடுச்சுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்னன்னு கேட்டால், எதை அவர் ஆதாரம் இல்லைங்கிறாரோ அது ரொம்ப பெரிய வலுவான ஆதாரம். கைலூலா தூக்கம் என்பது சரிபாதி பகலில் தூங்குவது. சரிபாதி பகல் என்பது இஸ்லாமிய கணக்கு பிரகாரம், வெள்ளக்காரன் கணக்கு பிரகாரம் 6லேருந்து இருக்கக்கூடாது. இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் ஃபஜ்ர்லேருந்து மகரிபு தான் பகல், மகரிபிலிருந்து ஃபஜ்ர் தான் இரவு. இப்படி இஸ்லாத்தில் நமக்கு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அந்த பகலுடைய டயத்தை பாதி ஆக்குனீங்கன்னு சொன்னா அந்த பாதி லோகருக்கு முந்திதான் வருமே தவிர லோகருக்கு பிந்தியோ லோகர் நேரத்திலே வராது. அப்ப அந்த நிஸ்பு நகார்னு சொல்றதை வைத்துக்கொண்டு நம்ம பொருள் செஞ்சு பார்த்தால் அந்த முற்பகல் என்பதுதான் கரெக்ட். இது முற்பகல் தானே, சரிபாதி. அந்த சூரியன் சாஞ்சா தானே பிற்பகல் ஆகும். சூரியன் உச்சியில் இருக்கிற சாயிருதுன்னு சொன்னா கிழக்கிருந்து மேற்கு நோக்கி இருக்கிற நிழல் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி மாறிக்கணும் டைரக்ஷன். அந்த மாறுற டயத்தான் சாயுதுன்னுபாங்க. அந்த மாறுற வரைக்கும் உள்ளது பூரா வந்து முற்பகல், நிழல் வந்து திசை மாறிக்கொண்டது என்று சொன்னால் பிற்பகல். இப்படி வருதுல. இந்த தூக்கம் வந்து முற்பகல்ல நடக்குதா பிற்பகல் நடக்குதா? இதுதான் நீங்க ஆய்வா இப்படி சொல்லணும். கதாண்டா போய் கேளுங்க, கலாலாண்டா என்னன்னு போய் கேளுங்கன்னா இங்க போய் கேட்கறது, இங்க போய் கேளுங்க. அப்ப இது என்ன இருக்குன்னா ஜும்மாவுடைய டயத்தை வந்து அது தெளிவாக சொல்லுகிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று விஷயம் எங்க, அதாவது கதாவுக்கு விளக்கத்துக்கு வர்றாரு. அது கதாவுக்கு என்ன விளக்கம் வர்றாரு? இது வந்து கதாண்டா என்ன அர்த்தம்? பகல் சாப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறார். முதல் அடிப்படை வழங்கி கொள்ளணும். இஸ்லாமிய ரசூல்லாவுடைய காலத்திலையும் அதை தொடர்ந்து ஒரு 500 ஆண்டுகள் வரைக்கும், ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்து அதை தொடர்ந்து ஒரு 500 ஆண்டுகள் வரைக்கும் அரபுகள் வந்து 2 சாப்பாடு தான் சாப்பிடுவார்கள். ரெண்டுமே இருட்டுக்கு முந்தி சாப்பிட்டு விடுவார்கள். இருட்டு சாப்பிட மாட்டார். இரவு உணவுன்னு சொல்றாரு. இறை உணவு கிடையாது, அஷா தான், மாலை உணவு தான். அரபில் இருக்கிறது என்னது, ராத்திரியில் சாப்பிட்டா அது ஒன்று தெரியாது, வெளிச்சமெல்லாம் இல்லாத ஒரு காலம். அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா காலை உணவுங்கிறத வந்து காலையில சாப்பிட்டுருவாங்க. இரவு உணவுன்னு ஒரு பழக்கத்தில் சொல்றாங்க. அஷாங்கிறது வந்து இன்னும் சொல்ல போன உதாரணம் வச்சுக்கிறீங்களேன். அஷாங்கிறது நீங்க வந்து நோம்பு திறக்க போறீங்க. நோம்பு திறந்துகிட்டு இருக்கும்போது வந்து என்ன செய்யுது, இல்லை இல்லை நோம்பாளியா இருக்கிறீங்க. நோம்பாளியா இருக்கும்போது என்ன செய்யறது, நோம்பு இருக்கட்டையும் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும், தொழுகைக்கு போகணுமா திங்கணுமா? அப்படி வரும்போது ரசூல்லா சொல்றாங்க, நீங்கள் வந்து வாங்க சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அஷாவை சாப்பிட்டு தொழுவு போங்க. மகரிபுக்கு முந்தின சாப்பாடு, மகரிபுக்கு முந்தி சாப்பிட்ற அந்த சாப்பாடு, மகரிப் டயத்தில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு தொழுக போங்க. தொழுகையை விட வயிற்று பசி முக்கியம். அதனால நல்லா நோம்பை திறந்து நல்லா யாரும் சாப்பிட்டு விட்டு என்ன செய்யுங்க, நீங்க தொழுகைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்றது தான் அரபுகள்கிட்ட இருந்த உணவு பழக்கம். அன்றைய காலத்தில் இருந்த உணவு பழக்கம் இருக்கிறது. அந்த உணவு பழக்கப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் ஒரு 500 ஆண்டுகள் வரைக்கும் அப்படியே இன்னைக்கு ஆய்வு செஞ்சு எழுதக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் நூல்களில் விவரமா எழுதுறாங்க. இந்த பழக்கம் இன்னைக்கு இல்லை. அரபுகளில் இருந்த உணவெல்லாம் பகல் சாப்பாட்டுக்குன்னு ஒரு சொல்ல அரபில கிடையாது. அப்படி சொல்றாங்க. பகல் சாப்பாடே இல்லாம இருக்கும்போது பகல் சாப்பாட்டுக்கு ஒரு சொல்லு இல்லை. அதனால களவாண்டு அதை கொண்டு இதுக்கு பயன்படுத்துறாங்க. பகல் சாப்பாட்டுக்கு பண்டைய மொழியில வந்து அந்த சொல்லு இல்லாதனால தான் காலை சாப்பாட்டுக்கு உள்ள சொல்லையை கொண்டு பகலுக்கு போட்டு பயன்படுத்திக்கிட்டு நாசமாக்கி விட்டாங்க. பகல் சாப்பாட்டுன்னு ஒரு பழக்கம் இருந்தா தானே அதுக்கு ஒரு சொல்லு இருக்கு. எதுக்கு சாப்பாட்டுக்கு என்னென்ன சொல்லு இருக்கிறது, சகர் நேரத்தில் சாப்பிட்றதுனால சகர் சாப்பாடுன்னு பேரு, அக்களத்து சகர். அது ஒரு டைம். அப்போது சுபுக்கு முன்னாடி சாப்பிட்ற சாப்பாடு ஒன்று எக்ஸ்ட்ரா இஸ்லாத்தில் ரமலானுக்கு வரணும், ரமலானுக்கோ சுன்னத்தான நோம்புக்கோ வைக்கும்போது வருகிறது, அந்த சாப்பாட்டுக்கு பேர் இருக்கிறது. அதே மாதிரி வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. அப்போ அதே மாதிரி வந்து நோம்பு இருக்கிற நேரத்தில் சாப்பிட்றது இருக்குல்ல, அந்த இரவு முடிகிறதுக்குள்ள அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வந்து அதாவது இருட்டும் வெளிச்சமா இருக்குமே அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு பேர் அஷா. அதோட முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு சாப்பாடுலாம் கிடையாது. கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் இடைவெளியில் சாப்பிடுவாங்க. இந்த பழக்கம் தான் இருந்ததே தவிர எது இல்லை, இது மாதிரி மூணு வேளை திங்கிற ஒரு விளையாட்டே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கதாங்கிறத நம்ம எப்படி அர்த்தம் செய்யறதுன்னு கேட்டால், இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வீட்டுக்கு வருவாங்க. சுபுஹு தொழுதுட்டு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கதா இருக்கான்னு கேட்பாங்க. சுபுஹு தொழு வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, இவர் கதா உணவு காலை உணவு இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ நான் நோம்பாளியாக இருந்துக்கிறேன்
சுபுகு தொழுதுட்டு வந்து நண்பகல் சாப்பாடு தாங்கிறாரு. எது ஆதாரம்? இந்த அரபி பேசுறாங்க, அது ஆதாரமா? அரபி பேசுறது ஆதாரமா? அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறது ஆதாரமா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கறாங்க? மனைவிட்ட வந்து கேட்கறாங்க, ஹல் இந்தக்கும் மின் கதாயின், உங்கள்ட்ட ஏதாவது கதா இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. எது காலையில சுபோட வந்துட்டு வந்து 1:30 மணி சாப்பிட்ற சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்களா? நோம்பா இல்லையான்னு முடிவு எடுக்கிறதுக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? சாப்பாடு இருக்குன்னு சொன்னா சாப்பிட்டுருவோம். சாப்பாடு இல்லைன்னு சொன்னா சுபுகுலேருந்து நம்ம ஒன்றும் சாப்பிடாம தான் இருக்கிறோம். சுண்ணத்தான நோம்புக்கு வந்து அப்போ முடிவு பண்ணிக்கலாம். இரவுலே தீர்மானிக்க தேவையில்லை. ரமலான் நோம்புக்கு மட்டும் அப்படி செய்யணும். அதுக்கு வேற ஒரு ஹதீஸ் எல்லாம் இருக்குது, அந்த விரிவா போயிடும். அப்ப அந்த ஒரு விஷயத்தின் படி பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல்லா வந்து காலையில வந்து கதா இருக்கான்னு கேட்கறாங்களே, அது தப்புங்கிற இருந்தாலும் ரசூல்லா வந்து கதா இருக்கான்னு கேட்டாங்கல்ல, அது எப்படி கதான்னு கேட்க முடியும்? 10 ஆண்டுக்கு மேலே லோகருக்கு பின்னாடி சாப்பிட்றதுக்கு போல கதாங்கிறது. அப்போ லோகர் வரைக்கும் நல்லா மேய்ச்சி லோகருக்கு பின்னாடி சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்களா? அந்த இன்னும் சொல்ல போனா அஷா சாப்பிட்டு பழகின ஒருத்தனுக்கு காலையில சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருமே. நீங்க நம்மள மாதிரி 11 மணிக்கு 12 மணிக்கு ராத்திரில சாப்பிட்டா தான் காலையில பசிக்கு லேட் ஆகும். 6 மணிக்கு சாப்பிட்டு பழகுனீங்கன்னு சொன்னா எந்திரிக்கும் போதே பசியோட தான் எந்திரிப்போம். 12 மணி நேரம் ஓடி போச்சு. அப்ப காலை சாப்பாடு தான் அலைவாங்க. இவர் என்ன சொல்றாரு? காலை சாப்பாடையும் விட்டுட்டு 1:30 மணி வரைக்கும் பட்டினியா கிடக்கணுமா? ராத்திரி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்து லோகர் வரைக்கும் பட்டினியா கிடந்து அதுக்கு பிறகு திங்பாங்க. அப்படியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அதுக்கு பிந்தில ஒரு 500 ஆண்டுகள் காலத்திலையும் என்ன இல்லைன்னு கேட்டா, இந்த காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவுங்கிற ஒரு அடிப்படை இல்லை. ஒன்னு காலை, ஒன்னு மாலை, இதுதான் இருந்தது. இதுக்கு ஒரு பகல் உணவுக்கு ஒரு சொல்லே கிடையாது என்றெல்லாம் இன்றைய நவீன நூல்கள், இது ஆய்வு பண்ண நூல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதி வச்சுக்கிற காலத்தையே பார்க்கிறோம். அப்ப இந்த கதாவுடைய அர்த்தம் வழங்கி போச்சா? கதாவுக்கு இவர் சொல்ற அர்த்தம் வந்து என்ன அர்த்தம்? இந்த அரபிகள் பேசிக்கிறாங்கல்ல, அதான் ஆதாரம். அரபிகள் பேசுறதுக்கு மாத்தமா மொழிபெயர்ப்பு செஞ்சு விட்டீர்கள், அதனால தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பு அப்படிங்கிறாரா? அதுக்கடுத்து இன்னொன்னே நீங்க பார்க்கணும். என்னன்னு கேட்டா வேற வேற ஆதாரங்களை வைப்போம். இப்போ ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, நாங்கள் புகாரில் 4168 நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்மாவை தொழுவோம். ரசூல்லாவோடு ஜும்மாவை தொழுவோம். தொழுது விட்டு சும்மா நன்சரிப்பு, பிறகு வீடுகளுக்கு நாங்கள் திரும்புவோம். திரும்பும் பொழுது உலைசலில் ஹைத்தானி லில்லுன் நத்தலில்லு ஃபீஹி, அதுல எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. தொழுதுட்டு வந்தா அப்ப வீடுகள்ல இருந்து நிழல் வரும்ல, நிழல் வந்திருந்தா என்ன செய்யும்? அந்த நிழல்ல நடந்து போயிடலாம். நாங்க தொழுதுட்டு லொஹரு ஜும்மா தொழுதுட்டு வருவோம். அப்ப என்ன இருக்காது? நிழல் இருக்காது. நிழல் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? நிழல் எப்ப இருக்கும்? அப்ப நீங்க ஜும்மா இன்னும் சொல்ல போனா ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் அது என்னென்னா செய்வாங்கன்னு முதல்ல பார்த்துக்கிறோங்க. ஜும்மான்னு சொன்னா அதாவது இப்ப பாருங்க, ஜும்மா ரசூலா தொழுகிறாங்க. லொஹர் மாதிரி 2 ரக்காத் தொழுதுட்டு போக முடியுமா? முடியாது. ஜும்மான்னு சொன்னா அதுக்கு ஒரு உரை நிகழ்த்த வேண்டும். அதுக்கு முன்னாடி மக்கள் வந்துருவாங்க. அப்ப உரை நிகழ்த்தி விட்டு அந்த உரைக்கு அப்புறம் வந்து தொழுகை நடத்துவார்கள். அந்த உரையில என்னென்னா இடம் பெற்றிருக்கும், தொழுகையில எப்படி எல்லாம் இருக்கும் என்பதற்கு ஹதீஸ் கிடைக்கிறது. இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளவு விஷயங்கள் ஹதீஸ்ல வருது. என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு அம்மா சொல்றாங்க, உம்மு ஹிஷாம் பின்த் ஹாரிசா, அவங்க சொல்றாங்க, எங்க அடுப்பு ரசூல்லாவுடைய அடுப்பு என்னவா இருந்துச்சு? ஒன்னாக இருந்தது. ரசூல்லாவுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார அம்மா இவங்க அடுப்பு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உங்க தேவை அந்த அடுப்பு போய் சூடாக்கிடுவாங்க, அவங்க வந்து இவங்க சூடாக்கிடுவாங்க. ஒரு அடுப்பு 2 பேருக்கு வச்சிருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு நெருக்கின உள்ளவர்களா இருந்தோம். சனத்தைனி அவ் சனத்தன், ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ அப்படி அண்டை வீட்டாக நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்ப ஒமா அகத்து காஃப் உல் குர்ஆனில் மஜீத், காஃப் உல் குர்ஆனில் மஜீதுங்கிற சூரா இருக்குது, அந்த சூறாவை நான் மனப்பாடம் செய்தது இல்ல அன்று லிசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வாயினால ஓதித்தான் மனப்பாடமே செஞ்சான். இந்த காஃப் உல் குர்ஆனில் மஜீதுன்னு அது 50வது சூறான்னு நினைக்கிறேன். அந்த காஃப் உல் குர்ஆனில் மஜீதுங்கிற சூறாவை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். எப்படி மனப்பாடம் பண்ணேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் அதை ஓதுவாங்க, அதை வச்சு மனப்பாடம் பண்ண. எங்க ஓதுவாங்க? யக்ரவுஹா குல்ல யௌமி ஜுமாத்தின், ஒவ்வொரு ஜும்மா நாள்லையும் ஓதுவார்கள். அலல் மிம்பரி, மெம்பர்ல இருந்து கொண்டு ஜும்மாவில் இந்த காஃப் சூரா ஓதுவார்கள். ஓதிவிட்டு இதா கத்தபண்ண சுத்பா உரை நிகழ்த்தும் போது ஓதி விடுவார்கள். அதுக்கப்புறம் உரை வேற. முதல்ல என்ன செய்வாங்கன்னா காஃப் உல் குர்ஆனில் மஜீதுன்னு ஓதுவாங்களா, இது இந்த அம்மா வந்து பக்கத்து வீடு தானே,
இப்போ வீடு பள்ளியை ஒட்டி தானே இருந்துச்சு, அவங்களுக்கு விளங்குது. நான் வீட்டில் உட்காந்து கூட என்ன செய்வேன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஜும்மாவில் ஓதுற இந்த காஃபுல் குர்ஆனில் மஜீதுங்கிற சூறாவை ஒரு தடவை மனப்பாடம் பண்ண இயலாது. எப்படி ஓதுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்மாவுலையும் மெம்பர்ல ஓதுவாங்க. உரை நிகழ்த்தும் போது உரை வேற தனியாக வர இருக்குது. உரை நிகழ்த்தும் போது காஃப் சூறா ஓதுறாங்கன்னு சொன்னா அதுக்கு எம்பூட்டு நேரம் வரும். அது போக அப்புறம் பயான் வேற பண்ணுவாங்க, எச்சரிக்கிற மாதிரி அழுக வர்ற மாதிரி பெரிய அறிவுரைலாம் சொல்வார்கள். அப்ப இது வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே இதுல அது போக வந்து இந்த கருத்து நிறைய சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னு கேட்டா ஜும்மாவில் வந்து இந்த மாதிரி ஒரு உரையை நிகழ்த்திடுறாங்க. அப்புறம் சூறா வேற அப்படி ஓதி இருக்கிறாங்க. அப்புறம் ஜும்மாவிலே ஓதக்கூடிய சூறாக்களும் பெரிய பெரிய சூறாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் இணைஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஜும்மாவில் வந்து உலகம் தொழுதுட்டு வர்றதா இருந்தா கண்டிப்பாக நிழல் வந்திருக்கும்ல. உங்கள் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு உச்சி சாய்ஞ்சாலே நிழல் வந்துருச்சுன்னு அர்த்தம். சூரியன் வந்து உங்கள் வாதம் என்ன, சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு வந்து ஜும்மா தொழுதாங்க. உச்சி சாயும் போது உச்சி சாயறதுனால என்ன அர்த்தம், நிழல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த வந்த நிழல் வந்து ஒரு 3/4 மணி நேரம் பள்ளிவாசலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சுண்ணத்துன்னு தான் தொழுதுல போவாங்க தெரியல. அதை மட்டும் முடிச்சு விட்டு அவங்க வெளியே வந்தார்கள் சொன்னா நிழல் இருக்குமா இருக்காதா? நிழல் இருக்காதுங்கிறாங்களே. அப்ப நிழல் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப நிழல் வராமன்னா ஜும்மா அது சவாலுக்கு முந்தைய தொழுது விட்டாங்க. அப்படி வந்தா தான் நிழல் இருக்காது. எங்களுக்கு வெயிலில் நடந்து போகும்போது நிழல் இல்லாமல் ஓரமாக போகலான்னு பார்த்தோம்னு சொன்னால் செவர்களுக்கு நிழல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹதீஸில் வருகிறது. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதில் என்ன நம்ம விளங்கி கொள்கிறோம்னு கேட்டால் இது வந்து இந்த நிழலை வைத்து பார்க்கையில் இந்த இவங்க சொன்ன விளக்கம் வந்து தப்பு. இது ஒரு விஷயமாக பார்த்துக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால் நாங்கள் ஜும்மா அன்னைக்கு தொழுதுட்டு எங்களுடைய ஒட்டகங்களை எல்லாம் என்ன செய்வோம், போய் அதுக்கு வந்து நீர் பாய்ச்சிற ஒட்டகம் இருக்கும்ல, அந்த ஒட்டகங்களை போய் என்ன செய்வோம்னு கேட்டால் வயலில் பயன்படுத்துகிற ஒட்டகங்களை வந்து அதுக்கு நாங்கள் வந்து ராகத்து கொடுப்போம். கட்டி போட்ட ஒட்டகத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. மனுஷன்டா இப்போ 1:30 மணிக்கு நீங்கள் சொல்கிறபடி லோருக்கு சாப்பிட்டுக்குவோம். வாகனங்களுக்கு ஒட்டகங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் போவோம். போய் அங்கே சேரும்போது சூரியன் ஹீன தசுலு சம்சு, சூரியன் அப்போ தான் சாயும். தொழுதுலாம் முடிச்சுட்டு போகிறாங்க, முடிச்ச பிறகுதான் சூரியன் சாயுது. எங்கள் ஒட்டகம் எந்த இடத்துக்கு தெரியல, ஊருக்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. ஒட்டகத்தை நோக்கி நாங்கள் சென்று அதை கொஞ்சம் கட்டி விட்டு தண்ணி இன்னி சாப்பிட்ற தண்ணிலாம் காட்டுவாங்கல்ல, ராத்திரி பூரா வேலை செஞ்ச ஒட்டகம் அது காலையில் தான் செய்யணும். 1:30 மணி 2 மணி வரைக்கும் கட்டி போட்டீங்கன்னா செத்து போயிடும். அது வந்து ரொம்ப கொடுமை. அது இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா சும்மா சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிட்டு வேகமாக போய் என்ன செய்வாங்க, எங்கள் ஒட்டகத்தை நாங்கள் வந்து அதை கவனிப்போம். அப்போ இது இப்போ நுரியகு ஜிமாலனா எங்களுடைய ஒட்டகங்களுக்கு ராகத்து ஓய்வு கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஜும்மா தொழுகை என்பது வந்து தொழுது முடிச்ச பிறகு ஜவால் வந்திருக்குது. எப்போ வரும்னு கேட்டா ஹீன தசூலு சம்சுங்கிற வருது. இந்த ஒட்டகத்துக்கு நாங்கள் வந்து ஓய்வு கொடுக்கிற நேரம் எது என்றால் ஹீன தசூலு சம்சு, சூரியன் சாயும் போது. சூரியன் சாயும் போது முடிச்சுட்டாங்கன்னு வருது, நீங்க அப்பதான் ஆரம்பிக்கணுங்கிறீங்க. சூரியன் உச்சி சாயும் போது தொழுகை முடித்து விட்டார்கள் வருது. முடிச்சுட்டு போய் பார்க்க எந்த நேரத்தில் நீங்க ஒட்டகத்துக்கு தண்ணி இது பண்ணி ரெஸ்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டா சூரியன் சாயும் போது. அப்ப சூரியன் வந்து அப்பதான் சாய ஆரம்பிக்குது. அந்த ஹதீஸையும் அவர் வாசிக்கிறாரு, அது முழுசா வாசிக்காம அரபில போடுறாரு, கீழே எழுத்த வருது, டக்குன்னு கடந்து நத்த கத்தாவும் நிற்கிறார். அப்படியே அதை முழுசா படிச்சாலும் என்ன செய்யும், அந்த வாசகம் சேர்ந்து வருது, ஸ்கிரீன்லேயே அந்த எழுத்துலாம் வருது. அதை வேகமாக கடந்து என்ன செய்யறாருன்னு கேட்டால் அது நமக்கு பாதிப்பாக வருமேங்கிறதுக்காக வேண்டி நத்தகத்தான்னு சொல்லி அரபிக்கு ஓடியாந்துடுறாரு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து லொஹரை போன்றது அல்ல. இதுதான் ஹதீஸுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹ் வந்து வீட்டில் போய் கேட்டலாம் சொன்னல, அந்த ஹதீஸ் என்ன இருக்குது, அதை முதல்ல சொன்னல, வீட்டுக்கு வருவார்கள், ஐந்தக்கு கதா உன்னிடத்தில் கதா இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஃபாக்கூல் நான் சொல்வேன் லா இல்லை என்று சொல்வேன். இப்போ எப்பூடு இன்னி சாயிமுன் நான் அப்போ நோம்பாளியாக இருந்துக்கிறேன். அப்போ கதாவுக்கு அர்த்தம் வழங்கிருச்சா? இப்போ கதாங்கிறது வந்து அதாவது காலை சாப்பாடு தான், அது ஒரு சாப்பாடு தான் அவங்கள்ட்ட இருந்தது. நண்பகல் சாப்பாடு என்பது வந்து இவங்க உண்டாக்கி கொண்ட ஒரு வழக்கம். ரசூலுல்லாஹ் காலத்து வழக்கம் என்னன்னு கேட்டால் காலையில் வந்து சாப்பாடு இருக்குதான்னு கேட்டால் சாப்பிடுவாங்க, இல்லாவிட்டால் நோம்பாளையாக இருப்பேங்கிறாங்க என்பதில் இந்த கருத்து நிறைய இருக்கிறது. இதெல்லாம் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் பிதத்து செய்கிறீர்கள், வழிகேடு செய்கிறீர்கள், தப்பா மொழிபெயர்ப்பை பார்த்து விட்டு செய்கிறீர்கள், நாங்கள் மூலத்தில் கரை கண்டு ஆராய்ச்சி பண்ணுறோங்கிற அளவுக்கு பில்டப் போடுறாரு. அம்புட்டு பொய். அப்புறம் 907 சொல்றாரு, அதுக்கு மேலே தமாசெலாம் இருக்கிறது.
அந்த 107 108 தொழக்கூடாத பள்ளி இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா டிஎன்டிஜின்னு சேர்த்து திட்டுறதுனால பரப்பி விட்டு இருக்கிறாங்க. அவங்கள திட்டுற காரணத்தினால மார்க்கத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். மார்க்கத்தில் எது சரி அதில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நினைச்சிட்டாருன்னா அவங்களை திட்டோம்னா இவங்க வந்து எல்லாம் பரப்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதில் பண்ண அயோக்கியத்தன தில்லுமுழுகள் பொய்கள் நம்ம ஏதோ குரானில் இட்டு கட்டிட்டோம்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு இதில் அடுத்து சொல்லலான்னு இருந்தேன். உங்களுக்கு வந்து இது கம்ப்யூட்டர் எடுத்து போச்சு உனக்குதா வேற சொல்ல வேண்டிய அறிவிப்புலாம் இருக்குது. அதில் அந்த குரானுடைய இதுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் முடியும்னா நாளை மறுநாள் தனியாக கூட போடுறோம் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா அடுத்த ஞாயிறு போட்டுருவோம், நாளை மறுநாள் போட்டுருவோம். நாளை மறுநாள் ரெக்கார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை என்ன செய்வோம் அந்த விஷயத்தை போட்டு விட்டுருவோம். இப்போ வந்து வேற ஒரு முக்கியமான நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அதை சொல்லிவிடுவோம்.